Thank you so much, ma'am. And next up, as a director, we all love him, but as an actor, அவரை இன்னும் ஜாஸ்தியா எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப நேச்சுரலா அப்படியே அசால்ட்டா அவர் வந்து பண்ணிட்டு போயிடுவார். அதுக்கப்புறமா வந்து யார் நடிச்சாலும் ஐயோ நம்ம என்ன பண்ண போறோம் அடுத்து அப்படின்னு யோசிக்க வேண்டியதுதான். கே.எஸ். ரவிக்குமார் சார் அவர்களே ஒரு சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். நான் ஒரு இயக்குனராகி 27வது வருஷம். சினிமாவுக்கு வந்து கிட்டத்தட்ட 35 வருஷம் ஆச்சு. ஆனால் இதான் ஃபஸ்ட் டைம் ஒரு நன்றி விழான்றது ஒரு நான் பார்க்குறேன் சினிமாவில். இது வரைக்கும் நான் அதை பார்த்ததே இல்லை. அதற்கு முதல்ல வந்து நான் நன்றி சொல்ல வேண்டியது தயாரிப்பாளர் ஆர்டி ராஜா அவர்களுக்கு. ஏன்னா சக்ஸஸ் வந்துச்சா நம்ம ஓகே பார்க்கலாம், ரொம்ப 100 நாள் ஓடிச்சுன்னா ஃபங்க்ஷன் பண்ணுவாங்க. சில பேர் பண்ண மாட்டாங்க, நிறைய பேர் பண்ண மாட்டாங்க. ஸோ அப்படி தான் போயிட்டுருப்பாங்க நிறைய தயாரிப்பாளர்கள். ஆனால் இப்படி வந்து சினிமா மேலே ஒரு காதல் இருந்தால்தான், ஒரு பேஷன் இருந்ததுனா தான் இதெல்லாம் வந்து செய்வாங்க. ஸோ அந்த மாதிரி சினிமா மேல் ஒரு காதல் கொண்ட தயாரிப்பாளர்கள் யாருன்னு திருப்பூர் சுப்பிரமணியன் சாருக்கு தெரியும். லைக் ஆர்பி சௌத்ரி சார், ஏஎம் ரத்னம், இந்த மாதிரி ஒரு சில தயாரிப்பாளர்களுக்கு தான் சினிமா மேலே ஒரு காதல் இருக்கும். அப்போ தான் அவங்க வந்து வெறும் லாபத்தை மட்டும் பார்க்காம அந்த படத்துக்கு என்ன செய்யணும், எப்படியெல்லாம் கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கணும், தயாரிப்பாளர் வந்து ஒரு ப்ரெஸ்ஸை எப்படி கவனிக்கணும், ஒரு பப்ளிக்கை எப்படி கவனிக்கணும், ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸை எப்படி பார்த்துக்கணும், ஒரு ஆர்டிஸ்ட்டை எப்படி பார்த்துக்கணும், டெக்னீஷியன்ஸ் எப்படி பார்த்துக்கணுங்கிறதெல்லாம் வந்து அந்த ஒரு சில தயாரிப்பாளர்களுக்கு தான் உண்டு. ஸோ அந்த வரிசையில் திரு ஆர்டி ராஜா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஒரு யூஸ்வலாக வந்து எங்களை மாதிரி டெக்னீஷியன்ஸு இந்த மாதிரி ஆர்டிஸ்ட் எல்லாம் வந்து மேடைகளில் உட்கார வைக்கிறது வந்து எங்களுக்கு ரொம்ப யூஸ்வல் தான். பட்டு ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸை கொண்டு வந்து அந்த நன்றி விழாவில் மேலே உட்கார வச்சார் தெரியுங்களா, அதுக்கு அவருக்கு இன்னொரு கைத்தட்டல் தட்டலாம். ஏன்னா அவங்க வந்து அவங்கள ஐஸ் வைக்கணுமோ அதுவும் கிடையாது. ஏன்னா ஐஸ் வச்சு ஓடாத படத்தை ஓடுறதுக்கு வேணால் ஐஸ் வைக்கலாம். இது மிகப்பெரிய பிரமாதமான ஒரு வெற்றியில் இருக்கும்போது கொண்டு வந்து அவங்கள உட்கார வைக்கிறது உண்மையாகவே அது நன்றி விழான்றது ஒரு கரெக்டான ஒரு வார்த்தை. அவங்களுக்கு நன்றி தான் முதல்ல சொல்லணும். அதுக்காக தான் அவங்களுக்கு அந்த இது கொடுத்தேன். ஆக்சுவலாக நாங்கள்லாம் கீழே உட்காந்தே இருந்திருக்கலாம். உங்கள் இதுதான் எங்களுக்கு வந்து புதுசாக இருந்திருக்கும். அடுத்தது என் ஜாதியை பற்றி இயக்குனர் ஜாதி. ஆக்சுவலாக பாக்கியராஜ் கண்ணன் வந்து மிகப்பெரிய ஒரு ஒரு உழைப்பாளின்னு சொல்லுவேன். நான் வந்து ரொம்ப நாள்லாம் ஒர்க் பண்ணல. 2.5 days தான் ஒர்க் பண்ணேன் அந்த படத்துலேயே. அது அதுலேயே தெரிஞ்சிருச்சு அவருடைய டெடிக்கேஷன், அவருடைய சின்சியரிட்டி, அந்த இன்வால்மெண்ட். அவர் மட்டும் இல்லை, அவருடைய டீம் அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அவருடைய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் டப்பிங்லேயும் சரி மற்ற இடத்துலையும் சரி நான் பார்த்துருக்கேன். நல்ல அருமையான ஒரு டீம். பாக்கியராஜ் கண்ணன் இது முதல் படமே மிகப்பெரிய வெற்றி அடைகிறதுன்றது சினிமாவில் புதுசு இல்லை. அதை தக்க வைக்கிறதுல தான் உங்களுடைய திறமை இருக்குது. அதுக்கு ஆண்டவன் உங்களுக்கு துணையாக இருக்க என்னுடைய வாழ்த்துக்கள். அடுத்தது பிசி சார். பிசியோட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். எந்த படம் தான் தெரியும். அஜித்தோட ஒரு படம் ஆரம்பத்தில் ஒர்க் பண்ணேன், வரலாறு. அதுக்கப்புறமா படம் கொஞ்சம் வேறனால ஃபுல்லாக ஒர்க் பண்ண முடியாமல் போச்சு. ஆனால் நாங்கள் எங்கே பார்த்தாலும் சந்திச்சுப்போம். நான், இவர், அதே மாதிரி ஆர்ட் டைரக்டரு, அப்புறம் பிரியதர்ஷன் சார், இவங்கெல்லாம் நல்லா க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். எங்கேயுமே எப்போ மீட் பண்ணிப்போம், எல்லாம் ஃப்ரெண்ட்ஸாக இருப்போம். ஆனால் அவருடைய ஃபோட்டோகிராஃபியில் நானும் நடிக்கிறேன்னு எழுதி வச்சுருக்கு. அது என்னுடைய ஒரு பாக்கியம். ஒரு அருமையான ஃபோட்டோகிராஃபர்னு உங்களுக்கு எல்லாருமே தெரியும். அதை விட அருமையான ஒரு மனிதர். அந்த ஸ்பாட் எமோஷன்ன்றது மட்டும் இருக்கும் அவர்கிட்ட. அது இல்லைன்னா உழைப்பாளிகளே கிடையாது. அந்த எமோஷன்ஸ் தவிர மற்றபடி வந்து மிக சிறந்த மனிதர் அவர். ரசூல் பூக்கட்டி எனக்கு ஃபோன் பண்ணி மெசேஜ் பண்ணிட்டாரு எனக்கு முன்னாடியே, ஒரு வாரத்துக்கு முன்னாடியே, படம் சூப்பராக வந்திருக்கு அப்படின்னு சொல்லி. என்ன அவர் எதிர்பார்க்கல இந்த படத்தில். ஸோ அதனால் எனக்கு ஃபோன் பண்ணி மெசேஜ் பண்ணி என்னை விஷ் பண்ணார். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். சதீஷ் பேரை சொல்கிறேன். சதீஷ்
அப்படி திரும்பினோடனே எப்படின்னா என்னத்துக்குன்னு தெரியல, அது ஏன்னா நம்பவே முடியாது அவனை. அது வந்து இங்கே ஒரு வார்த்தை சொன்னாப்புல ஜெமினி சாரை பற்றி, அது மேடையில் சொல்லலாம், பரவாயில்ல சொல்லலாம், அவங்க சென்சார் அவங்க பண்ணிப்பாங்க, ப்ரெஸ் பீப்புள். அதாவது அப்போ தான் நான் வந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இவருக்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், சிவா கிட்ட. இப்போ வந்து அபய் சண்முகினுடைய ஒரு இன்சிடெண்ட், அதாவது ஆக்சுவலாக வந்து ஜெமினி கணேசன் கேரக்டரில் வந்து சிவாஜி சார் தான் நடிக்கிறதா இருந்தது. அப்படியான ஒரு மாதிரி பார்த்தாரு. ஆமாப்பா, நான் அந்த மாதிரி ஜொல்லு பார்ட்டி மாதிரி வைக்கல. இப்போ அந்த கேரக்டரை வந்து ஒரு மாதிரி மெஜஸ்டிக்காக வச்சுருந்தோம். லுக்கே சிவாஜி சார் அப்படிமா மெஜஸ்டிக்காக தான் நடந்து வருவார், வந்து என்ன சண்முகி அப்படின்னு மேலே கீழே இப்படி கண்ணில் மட்டும்தான் பார்க்கும். அந்த மாதிரி தான் நம்ம கமல் சார் நான்லாம் பேசி வச்சுருந்தோம். பட் அப்போ வந்து சிவாஜி சாருக்கு ஏதோ ஒரு உடம்பு சரியில்லாமல் போனதுனால, வேண்டாண்டா இப்போ ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடாதுன்னு பசங்க சொல்கிறாங்கடா அப்படின்ட்டு அவர் தான் சஜஸ்ட் பண்ணார் ஜெமினி சாரை. ஜெமினி சாருக்கு அப்போ காதல் மன்னன் ஒரு பேர் இருந்தது. ஜெமினி வந்து ஆணாக இருந்தாலும் பொண்ணாக இருந்தாலும் காதலிப்பான்டா, யாராக இருந்தாலும் காதலிப்பான், அவனை போட்டுக்கிடா அந்த கேரக்டர் அப்படின்னாரு. ஸோ அப்படி இன்னைக்கு சதீஷ் என்ன அந்த மாதிரி அந்த அபய் சண்முகி நிறைய பார்த்துட்டு ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் அவருக்கு சொல்லியிருக்காராம், ஜெமினி சார் மட்டும் உயிரோடு இருந்திருந்தாருன்னா வந்து முதல்ல சிவகார்த்திகேயன் வந்து அவர் வேற மாதிரி சொன்னார், லவ் பண்ணியிருப்பாருன்னு. ஸோ அதனால அது ஞாபகம் வந்தது. ஸோ தேங்க்ஸ் டு சதீஷ் அந்த அந்த ரிமெம்பரன்ஸுக்கு. மற்றபடி அனிருத்தை வந்து எல்லாரும் அனி ஹனி அனின்றாங்க, ஏன் ஐயா HONE ஒய்யான்றது தெரில. சதீஷ் என்ன சொல்கிறாருப்பா, ஆம்பளைங்களுக்கு மட்டும்தான் நீ ஏன் ஐயா. ஸோ அந்த அளவுக்கு இளைஞர்களையும் எல்லாரையும் எல்லா தரப்பு மக்களையும் வந்து இழுக்கிற கூட அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு மியூசிக் டைரக்டர். மேலும் மேலும் சிறந்து விளங்க வேண்டும், என்னுடைய வாழ்த்துக்கள். சரண்யா மேடம் வந்து பொன்னொன்னனுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு. நான் அந்த காலத்துலேருந்து பார்த்துட்ருக்கேன். அவங்க நிஜமாக அவங்க நீங்கள் 15 வருஷமாக அம்மாவாக இருக்கீங்கன்றதே எனக்கு இப்போ தான் தெரியும். 2003லேருந்துன்னா இன்னும் 15 வருஷம் அம்மா வேஷம் போடலாம் போல் இருக்கு. சரி, அப்புறம் வாழ்த்துக்கள், புதியவருக்கு வாழ்த்துக்கள், அனைவருக்கும் வாழ்த்துக்கள். அனு மேடம் எனக்கு கொஞ்சம் அவங்க அப்பா காலத்துலேருந்து ரொம்ப தெரியும். என்னடா அவன் அப்பா தாத்தாலாம் பேசுகிறான், ரொம்ப வயசாகிடுச்சுன்னு நினச்சிடாதீங்க. இப்போ தான் நானும் வந்து பிரதர் ரோல் பண்ணிகிட்ருக்கேன். சில படங்களில் மட்டும் இந்த மாதிரி என்னுடைய கேரக்டர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்படி ஒரு நன்றி விழாவிற்கு என்னை அழைத்ததற்கும் இந்த வெற்றி படத்தில் எனக்கும் ஒரு வாய்ப்பு அளித்த பாக்கியராஜ் கண்ணன், ஆர்டி சேகருக்கு, சிவகார்த்திகேயனுக்கும், ஆர்டி ராஜா, சிவகார்த்திகேயன் எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. சிவகார்த்திகேயனுடைய நடிப்பை பற்றி நான் சொல்லி தர வேண்டியதில்லை. அவர் வெகு சீக்கிரத்தில் வந்து இவ்வளோ பெரிய உயரத்தை எட்டியிருக்காருன்னா அது அவருடைய உழைப்பு தான். அந்த உழைப்பு தான் அந்த சின்சியாரிட்டி தான். அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், என்னுடைய வேண்டுதலோடு நன்றி, வணக்கம். ஹீரோயின் நீங்கள் சிரிச்சிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கீங்க. நான் வந்து இதான் ஃபஸ்ட்டு, ஆனால் நான் இன்னும் படம் பார்க்கல, சாரி. ஏன்னா நான் வந்து ப்ரொடக்ஷன் மேனேஜர்கிட்ட கேட்டு இது மாதிரி படம் பார்க்கணும்ப்பா அப்படின்னு சொன்னோன்னே 20 டிக்கெட் கொடுத்து அனுப்புங்கன்னு சொன்னேன். அவர் 16 டிக்கெட் தான் கொடுத்து அனுப்பிச்சாரு. நான் அதை வச்சுட்டு நான் பாத்ரூம் போய் ஃப்ரெஷ் பண்ணிட்டு வரதுக்குள்ளே காணாமல் போயிடுச்சு. என் வீட்டில் எல்லாரும் எடுத்துட்டாங்க அதை. ஸோ அதனால் அந்த ஃபஸ்ட்டு டே பார்க்க முடியல. இந்த வாரத்தில் நான் படம் பார்த்துட்டு உங்களை பாராட்டுறேன். எல்லாரும் சொன்னது என்னென்னா ஹீரோயினை பார்த்துக்கிட்டே இருக்கலான்னு தோணுது அப்படின்னு சொன்னாங்க. நானும் போய் படத்தை பார்த்துட்டு உங்களுக்கு வாழ்த்துறேன். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் சார், நன்றி. அண்ட் அடுத்ததாக ஏற்கனவே வந்து சதீஷ் வந்து சொல்லியிருந்தாரு எவ்வளோ மைக் வந்தது அப்படின்னு. ஸோ அவ்வளோ மெனக்கெட்டு வந்து இவ்வளோ அழகான ஒரு அவுட்புட் வந்து கொடுத்த ஒருத்தர். ஸோ சவுண்ட் டிசைனிங் இஸ் நாட் அன் ஈஸி டாஸ்க் அண்ட் வினிங் அன் ஆஸ்கர் இஸ் நாட் அன் ஈஸி டாஸ்க் அட் ஆல். ரொம்ப 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 கஷ்டம். ஸோ வி ஆர் பிளெஸ்ட் டு ஹாவ் யூ இன் ஆர் டீம். ரசல் பூக்கிட்டி சார் ஒரு சில வார்த்தைகள் ப்ளீஸ். Thank you, everybody. When Satish spoke, I wish I could speak like him. After he speaks, then there's no chance for anybody to take the audience. And like KSR has pointed out here, I think this is the most humane gesture. A film, I've been part of many successful films. Some of the biggest box office hits. Something that I have never seen in the last 20 years of my work. I am witnessing here today
is that, when we are in film school, we always say that filmmaking is distributors fascism. They are the ones who decide what film people should watch. But today we have them on this dais. They are the one who has taken the film to the people. And Raja, many of the things that you have done is the most amazing thing in filmmaking. First and most amazing thing. And this is the best of the things, to have them. We never see them. We never know them. But they are the ones who take the film to people. And thank you for doing this. And thank you for making me part of such an amazing event, first and foremost. And there's a lot to talk. Like if I take everybody's name and start talking, it's never going to end. This evening is quite an eventful and quite joyous moment. First and foremost, Bakke Raja, it is your first film, humongous success, which I always knew that you were going to, take this glory. And it is, filmmaking and cinema is not very, very forgiving art. It is important for that to keep, the humility that with which you carried this film forward, and all the success to you. And I can tell you, in the years to come, he is going to be hailed as the best storyteller in Tamil cinema. Let it be Indian cinema. P.C. Sriram, whose work I have seen and studied, and they are the ones who reasoned for me to be in the film school and become a filmmaker. So thank you for making me part of it. I would say this is one of my most technically challenged film, probably after Slumdog. 25th of last month, I was supposed to give the overseas output. Raja would come every day and talk to me and ask me, will it be possible? And 21st, sitting in Rahman's studio, I was almost on the verge of tears, because everything that I have done with Shiva's voice was not been accepted, and they felt that it is not up to the mark. And that night I was going to give up and say, this is it. Thank you for A.R. Rahman for giving me technical support and giving me simple ideas to crack this whole thing, and he gave me a voice transformer to deal with Shiva's voice. Thank you for Shiva walking in that night and hear the mix and say, sir, Pinne Dappanilam. We have dubbed this film at least 4 times, and it is a very, very technically difficult dubbing for Shiva to keep the voice. And also, I would thank a French company, Flux, who would give me software support in transforming his voice into what you see today in the screen. Thank you, Shiva, for being so kind with me and my team, and for being so generous in allowing yourself to be explored. It is this sincerity and selflessness is what made this movie. Ani, I have to confess to you, when we mix the trailer, that actually decides the tone of the movie, and that actually brings in what is going to come. And, I was not very happy with the mix. We did one mix. We took it to the theaters and checked it, and I was not happy. And, he put one person from the music department to look over me. And Harish, I wanted to hit him many times during the mixing of the film, because he would come and tell me, sir, 1 point music, please up, sir, 0.5 dB up, sir. So when the night I was not happy, I came back to Rahman's studio, stole his music session and remixed the whole music and remixed the whole trailer. And people took that by storm, and I never expected it. And thank you for allowing me to do that. And my dearest Kirti, like I said 2 months ago, when on the same stage that I was seeing, your mother's work, and today I can, without any doubt, I can tell you that you are going to be and you are already #1 and going to reign the movie industry for quite some time, because your effervescence is something that we all can relate. Satish, you're outstanding man.
Sharanya ji, I've seen you, your films as a heroine, and I can never accept that you are a mother. No, no way. All of you, KSR, work together, but missed the chance of working with you in Linga. But thank you to, and happy to see you as an actor and getting applause and lauded for your performance. Please don't stay away from being a director. Keep making the wonderful movies that you have made. And Rubin, for all the heartbreaks that we have gone through, and so thank you for being a support. And Anuji, and thank you for Anil. What a wonderful action sequences. Thank you for giving me the opportunity to do a really fantastic sound work. And everyone, all of you, thank you very much, and all the very best. Raja, I can't thank you enough for standing by every struggles and stubbles of this making of this movie. Thank you very much. And above all, there are so many people from the direction department, Logu, and I forget everybody's name, and also Shankar and all those guys from 24am Studios. When there's so much pressure on you to deliver such a huge movie, more than 1,000 prints that we have to deliver in a short span of time, they have taken the pressure, all the yellings from the studios and DCP rooms of Raja's pressure, all those boys, support staff, everybody, please, thank you very much for being a support. Thank you so much, sir. And படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து அந்த டீமே வந்து சொன்னாங்க, இட்ஸ் நாட் ஈஸி ஃபார் அன் ஆக்ட்ரஸ் டு அக்செப்ட் திஸ் கைண்ட் ஆஃப் ரோல். ஏன்னா வந்து நிறைய இம்பார்ட்டன்ஸ் அந்த சைட் போகும்போது இந்த சைடு வந்து எப்படி வரும், எந்த பக்கத்துலேருந்து நம்ம இழுக்கலாம் அப்படிங்கிற நிறைய கொஸ்டின்ஸ் எல்லாம் கண்டிப்பாக இருந்திருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கீர்த்தி, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் அக்செப்டிங் த ரோல். அண்ட் நல்ல நடிகை அப்படிங்கிறது பேர் வாங்குறது ரொம்ப கஷ்டம். அழகான நடிகை அப்படின்னு வந்து ஈஸியாக பேர் வாங்கிடலாம். ஆனால் வந்த கொஞ்சம் படங்கள்லேயே வந்து அழகான நடிகை ப்ளஸ் நல்ல நடிகைன்னு ரெண்டுத்தையும் வாங்கியாச்சு. ஸோ தெர் இஸ் மோர் டு கம். Few words, please. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த சக்ஸஸ் மீட்டோட மேடையில் இத்தனை பேர் முன்னாடி நிற்கிறது. முதல்ல ராஜா சாருக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ராஜா சார், தேங்க்யூ ஸோ மச். எங்கள் அப்பாவும் ஒரு ப்ரொடியூசர் தான். அப்பா சொல்வார், ஒரு ப்ரொடியூசர் நினச்சா 1000 பேருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லுவார். அதே மாதிரி ராஜா சார் 1000க்கும் மேலே நிறைய பேருக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. அதில் ஒருத்தினா ரொம்ப 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 நன்றி சார். சார் தான் சார் எனக்கு வந்து ரஜினி முருகன் டயத்துலேருந்தே தெரியும். அப்புறமா இந்த ப்ராஜெக்டில் வரும்போது பிசி சார் தான் வந்து இந்த கேரக்டர் நான் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு ராஜா சார்கிட்ட சொன்னார். தேங்க்யூ சார் என் மேலே இவ்வளோ நம்பிக்கை வச்சதுக்கு. அண்ட் படத்தை பார்க்கும்போது எங்கள் அப்பா அம்மா வந்து ஆக்சுவலாக எங்கள் அப்பாவும் அம்மாவும் 2 பேருமே வந்து என்னை பற்றி 4 வார்த்தை என் முன்னாடி ரொம்ப நல்லா பேசுகிறதே பெரிய விஷயம். அவங்க அப்படி பேச மாட்டாங்க. ஆனால் முதல் தடவை வந்து ரெமோ பார்த்துட்டு இருக்கும்போது 2 பேரும் சைட்லேருந்து லட்டு மாதிரி இருக்க ஸ்க்ரீனில் அப்படின்னு சொன்னாங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச் பிசி சார். பிசி சார் இந்த படத்தோட ஒரு பெரிய ப்ளஸ், இவ்வளோ பெரிய ஒரு லெஜெண்டோட ஃப்ரேமில் நான் நடிச்சிருக்கேன்னு நினைக்கப்போ ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்கேன். தேங்க்யூ சார். அண்ட் பாக்கியராஜ், பாக்கி வந்து புது டைரக்டராக இருந்தாலும் நம்மளால் என்னென்னலாம் பண்ண முடியும் ஸ்க்ரீனில் அப்படின்ட்டு நம்மளையே ரியலைஸ் பண்ண வச்சவர் அவர். தேங்க்யூ பாக்கி, எனக்கு இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தது, என் மேலே நம்பிக்கை வச்சதுக்கு தேங்க்யூ ஸோ மச். எல்லா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கும் ரொம்ப நன்றி. அப்புறம் அனி, தேங்க்யூ ஸோ மச் அனி. அனியோட இது என்னோடய ஃபஸ்ட் படம். தேங்க்யூ ஸோ மச் அனி, பிகாஸ் இவ்வளோ அழகான ஒரு ஆல்பம் கொடுத்துருக்காரு. மியூசிக் வந்து ஒரு படத்துக்கு ஒரு பெரிய ஆட் ஆன். அண்ட் அவரோட RR செம்மையாக ஸ்கோர் பண்ணியிருக்காரு. தேங்க்யூ ஸோ மச் அனி. அண்ட் சதீஷோட ஃபஸ்ட் மூவி இது எனக்கு. தேங்க்யூ சதீஷ். ரசூல் சார், அவங்க சொன்ன மாதிரி இதுவும் எனக்கு ஃபஸ்ட் டைம் இப்படி ஒரு டப்பிங் அனுபவம். ஏன்னா
ஒன்று இல்லை 3 மைக்கு, ஒன்று இங்கே ஃப்ரண்ட்டில் இருக்கும், இன்னொன்று ஒரு டியூப் மாதிரி, மேலே ஒரு மைக்கு, இன்னொன்று ஒரு லேப்பிள் மாதிரி. அது என்னன்னு முதல்ல புரியவே இல்லை. அப்புறம் அது கேட்க கேட்க தான் புரிஞ்சுது அதனோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படிங்கிறது. தேங்க்யூ ரசூல் சார் இப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்ததுக்கு. அண்ட் மட்டும் இல்லை, இது வந்து இந்த 3 மைக்குமே வந்து ஃபஸ்ட்டு எனக்கு புரியவே இல்லை. அப்புறம் தான் மூலமாக நான் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு 10-15 டேஸ் டைம் எடுத்து டப் பண்ணது ரெமோவுக்கு மட்டும்தான். ஸோ இவ்வளோ ஒவ்வொரு மைன்யூட் விஷயமும் பாக்கியும் நிறைய கான்சென்ட்ரேட் பண்ணி ஒவ்வொன்றும் பண்ணோம். பட் அது ஸ்க்ரீனில் பார்க்கும்போது தான் அதனோட பலனே தெரியுது. தேங்க்யூ பாக்கி, தேங்க்யூ ரசூல் சார். அண்ட் சரண்யா மேம் கூட ஒரே ஒரு காம்பினேஷன் சீன் தான் பண்ணினேன். பட் நான் வந்து சின்னத்துலேருந்தே ரொம்ப ரசிச்சிருக்கேன் மேமை. எனக்கு மேம் கூட ஒரு சீனாவது நடிச்சிருக்கேன். நான் இப்போ ரொம்ப பெருமையாக இருக்குது. தேங்க்யூ மேம். ஆன்சன், தேங்க்யூ ஸோ மச். ரவிக்குமார் சார், உங்கள் கூட எனக்கு காம்பினேஷனில் படத்தில், பட் நம்ம 2 பேரும் ஒரே படத்தில் நடிச்சிருக்கோம். உங்கள் கூட நீங்கள் இருக்கிற படத்தில் நான் பாட்டாக இருக்கேன்னு நினைக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். யோகி பாபுனர் 2 சீன்ஸ் நாங்கள் காம்பினேஷன் நடிச்சிருக்கோம். அந்த 2 சீன்ஸுமே செம்மையாக இருந்துச்சு கிளாப்ஸ் தியேட்டரில். தேங்க்ஸ்ண்ணே. ரூபன், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த வண்டர்ஃபுல் கட்ஸ். தேங்க்ஸ் அலாட். நான் வந்து நிறைய சீன்லாம் என்னோட கட் பண்ணிவிடுவாங்களோ அப்படின்லாம் நினச்சேன், பட் இல்லை. தேங்க்யூ ரூபன். அண்ட் அனு மேம் சிவாவுக்கு காஸ்டியூம்ஸ் பண்ணாங்க. பட் இருந்தாலும் எந்த ஒரு டவுட்ஸ், எந்த ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாத்துக்கும் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க என்னோடய விஷயத்துலையும். அண்ட் என்னோடய காஸ்டியூமர் சைத்தன்யா ராவ், அவர் தான் என்னோடய காஸ்டியூம்ஸ் பண்ணார். அவருக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அண்ட் விவேக் பிரதர் அண்ட் உங்களுக்கு பிரதர், தேங்க்யூ ஸோ மச். பியூட்டிஃபுல்லான லிரிக்ஸ். அண்ட் விக்னேஷ் சிவன் அவர் இங்கே இல்லை. தேங்க்ஸ் ஃபார் த பியூட்டிஃபுல் லிரிக்ஸ். அண்ட் நானல் அரசு மாஸ்டர் கூட 2 படம் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ பைரவா 2வது படம், ரெமோ ஃபர்ஸ்ட் படம். பைரவாவில் என்ன ஃபைட் பண்ணுறீங்களான்லாம் கேட்டுட்டு இருந்தார் மாஸ்டர். தேங்க்யூ மாஸ்டர். அண்ட் சிவா, தேங்க்யூ ஸோ மச் சிவா. ரஜினி முருகனுக்கு அடுத்தது ரெமோ. இப்படி இவ்வளோ பெரிய படத்தில் நான் உங்களோட ஸ்க்ரீனில் இருக்கேன்னு நினைக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லாத்தையும் தாண்டி இன்றைக்கி காலிவுட் பாக்ஸ் ஆஃபீஸில் நீங்கள் 5ஆவதாக இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது. அண்ட் நான் ஃபர்ஸ்ட் லுக் டைம்லேயே நான் சொன்னேன், ஒரு என்டர்டெய்னருங்கிறத தாண்டி அவர் ஒரு பெர்ஃபார்மருங்கிறத ப்ரூவ் பண்ணுவாருன்ட்டு. அவர் இன்றைக்கி ப்ரூவ் பண்ணியிருக்காரு. தேங்க்யூ ஸோ மச் சிவா. அண்ட் தேங்க்ஸ் டு ப்ரெஸ் அண்ட் மீடியா. எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் கீர்த்தி. தேங்க்ஸ் a lot. ரொம்ப அழகாக தமிழ் பேசக்கூடிய ஒரு நடிகையும் கூட, அப்படியே ஆட் பண்ணிக்கலாம் அதையும் சேர்த்து. அண்ட் அடுத்ததாக த ராக் ஸ்டார் ஹேஸ் டன் இட் அகேன். பிகாஸ் வந்து எல்லா படத்தையும் எடுத்தாலும் எப்படிங்க நீங்கள் இப்படி மியூசிக் போடுறீங்க அப்படின்னு வந்து கேட்க வேண்டியதாக இருக்குது. அந்தளவுக்கு வந்து எல்லாமே சூப்பர் டூப்பர் ஹிட். அண்ட் ரெமோவோட சக்ஸஸ்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணம் கண்டிப்பாக மியூசிக். ஸோ அனிருத் அவர்களே ஒரு சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். எல்லோருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட்லி லாஸ்ட்டாக 400 ஓடி தான் எல்லாரையும் மீட் பண்ணேன். அதுக்கப்புறம் ஆல்மோஸ்ட் 1 இயர் ஆகிடுச்சு. ஸோ உங்கள் எல்லாருமே பார்க்குறது ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் 24 AM டீம் பற்றி சொல்லி ஆகணும். ஏன்னா இந்த மாதிரி ஒரு சூப்பர்பான ஒரு டீம் நம்ம பார்க்கவே முடியாது. அவங்களோட ஆஃபீஸில் இருக்கிற ஸ்டாஃப் ஆகட்டும், இல்லை அவ்வளோ பேர் அங்கே வேலை செய்கிறாங்க. ஆல்மோஸ்ட் ஒரு பெரிய ஒரு கார்ப்பரேட் கம்பெனி நடத்துகிற மாதிரி இருக்கும் 24 AM. நான் நிறைய வாட்டி அங்கே போயிருக்கேன். ஸோ 24 AMல ஒர்க் பண்ணுற எல்லாருமே, எல்லா டிபார்ட்மெண்ட்ஸும், அட்மின் ஆகட்டும், இல்லை இந்த மூவி சம்மந்தப்பட்டவங்க ஆகட்டும், அவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு பெரிய ஒரு கைத்தட்டல் கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த மொத்த டீமை வந்து கேப்டன் ஆஃப் த ஷிப்பாக ராஜா அண்ணன். ஒரு லாஸ்ட் 3 இயர்ஸாக எனக்கு அவர் தெரியும். அண்டு அவர் எவ்வளோ ஒரு சினிமா மேலே வச்சுருக்காரு ஒரு லவ் அப்படின்னு யாராலையுமே அதை எக்ஸ்பிளைனே பண்ண முடியாது. அதை விட சிவா மேலேயும் என் மேலேயும் அவர் வச்சுருக்காரு. ஸோ அதுக்கு பெரிய பெரிய ஒரு நன்றி. அவர் படம் ப்ரொடியூஸ் பண்ணணுன்னு ஃபஸ்ட்டு ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் பீப்புள் டு டெல் ஹிம் டு ப்ரொடியூஸ் அ மூவி வாஸ் மீ, பிகாஸ் ஆஃப் த பேஷன் தட் ஹி ஹேஸ். அண்ட் இதை விட ஒரு ப்ரொடியூசர் ஒரு டீமை ஹாப்பியாக வச்சுக்க முடியாது. நான் இவ்வளோ ஹாப்பியாக ஒரு ப்ரொடக்ஷனில் இருந்ததே கிடையாது. ஸோ
தேங்க்யூ ஸோ மச். நான் மட்டும் இல்லை, இந்த படத்தில் ஐ திங்க் எவ்ரிபடி வில் வவுச் ஃபார் தோஸ் வேர்ட்ஸ். தேங்க்யூ பிரதர். அவர் இன்னும் 4-5 படங்கள் ஏற்கனவே அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. அது எல்லாமே வந்து இந்த படத்துக்கே அவர் இவ்வளோ பண்ணிட்டாருன்னா ஃபஸ்ட்டு இங்கே தான் ஸ்டார்ட் பண்ணோம் இந்த ரெமோவை, இதே ஹாலில் தான். அதே பிங்க் அண்ட் ரெட் தீமில் ஸ்டார்ட் பண்ணார். இன்றைக்கி வந்து இந்த சக்ஸஸ் மீட்டில் வந்து முடிச்சிருக்காரு. ஸோ தேங்க்யூ பிரதர். அண்ட் ஐ ஹோப் உங்களோட விஷன், உங்களோட எய்ம் எல்லாமே வந்து 100% நிறைவேறும்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச். ரெசூல் சார் வந்து 3 நாங்கள் சேர்ந்து ஒர்க் பண்ணோம். அதுக்கப்புறம் இப்போ ரெமோ. ஸோ ரெசூல் சார் தேங்க்யூ ஸோ மச். நான் ஆக்சுவலாக பேக்ரவுண்ட் ஸ்கோர் முடிச்சு லாஸ்ட் 1 மந்த் ரிலீஸ்க்கு முன்னாடி யூஎஸில் இருந்தேன் வேறு வேலையாக. ஸோ அவர் வந்து ஃபுல்லாகவே மியூசிக் டிபார்ட்மெண்ட் ஃபுல்லாகவே பார்த்துக்கிட்டார். தேங்க்யூ ஸோ மச். நான் வந்து ஸ்ட்ரெயிட்டாக இங்கே வந்து ஷோ பார்த்தேன். ஷோ பார்க்கும்போது சவுண்ட் வாஸ் ஸோ ஆசம். அண்ட் இன்னைக்கு பேக்ரவுண்டுக்கும் அவ்வளோ ஒரு ரிவ்யூஸ் எல்லாமே வருதுன்னா யூஆர் அ பிக் ரீசன் சார். தேங்க்யூ ஸோ மச். பாக்கி ஃபஸ்ட்டு என் ஸ்டுடியோவுக்கு மொட்டை மாடியில் கதை சொல்ல வந்தார். அப்போது கதை சொல்லி ஒரு 5 மினிட்ஸ்லேயே வந்து ஓகே பாக்கி இந்த படம் நான் பண்ணிடுறேன் அப்படின்னேன். ஏன்னா இந்த கதையில் இருக்கிற நிறைய இன்சிடென்ட்ஸ் வந்து எனக்கு பர்சனலாக ரொம்ப ரிலேட் ஆச்சு. ஸோ என்னால் வந்து மியூசிக்கலி ஐ தாட் ஐ கேன் கிவ் அவுட் மை பெஸ்ட் ஃப்ரம் த ஹார்ட். ஸோ தேங்க்யூ பாக்கி. அண்ட் அவர் எந்த கொஸ்டின்ஸுமே கேட்கல. நான் வந்து நான் சாட்டிஸ்ஃபைடு ஆகிற வரைக்கும் நான் பாட்டு தரமாட்டேன். நான் சாட்டிஸ்ஃபை ஆனப்புறம் கொடுத்தா பாக்கி அதில் எந்த கேள்வியும் கேட்க மாட்டார். உங்களுக்கு ஓகேனா எனக்கு ஓகே சார் அப்படின்னு அந்த நம்பிக்கை வச்சுருந்தாரு. அந்த நம்பிக்கைக்கு நன்றி பாக்கி. அண்ட் கண்டிப்பாக உங்கள் அடுத்த படமும் நான் பண்ணணும்னு நான் வந்து ஆசைப்பட்றேன். தேங்க்யூ பாக்கி. சதீஷ் இந்த படம் பார்த்துட்டு நான் இம்மீடியட்டாக அவருக்கு அடித்தேன். ஏன்னா வந்து அவரோட ஒன்லைனர்ஸ் எல்லாமே இந்த படத்தில் ரொம்ப சூப்பராக இருந்தது. எல்லாமே தியேட்டரில் அவ்வளோ என்ஜாய் பண்ணாங்க. எல்லா லைனுமே அவர் என்ன பேசினாலும் வந்து என்ஜாய் பண்ணாங்க. ஸோ சதீஷ் நாங்கள் எதிர்நீச்சல்லேருந்து ஸ்டார்ட் ஆகி அவரோட க்ரோத் இன்னைக்கு பார்க்கும்போது ஒன் ஆஃப் த லீடிங் ஆர்டிஸ்டாக வந்திருக்காரு. ஸோ சாட்ஸ் ஆஸ் அ ஃப்ரெண்ட் அண்ட் ஆஸ் அ பிரதர், ஸோ ப்ரவுட் ஆஃப் யூ அண்ட் ஹாப்பி ஃபார் யூ சாட்ஸ். தேங்க்யூ. அப்புறம் கீர்த்தி, ஃபர்ஸ்ட் ஸ்கோருக்கு முன்னாடி வந்து படம் பார்க்கும்போது நாங்கள்லாம் சேர்ந்து அங்கே 24M ஆஃபீஸில் பார்த்த உடனே ஐ வாஸ் ப்ளோன் ஓவர் பை ஹர் பர்ஃபார்மன்ஸ். ஏன்னா ஒரு லவ் ஸ்டோரியில் வந்து ஒரு தமிழ் பேசி நடிக்கிற ஒரு ஹீரோயின்ஸ் வந்து ரொம்ப கம்மி. அந்த வகையில் வந்து அவங்க வந்து ஷீ ஸ்கோர்ட் எக்ஸலண்ட்லி இன் திஸ் மூவி. ஸோ கங்க்ராட்ஸ் கீர்த்தி ஃபார் ஆல் த கண்டினியூஸ் சக்ஸஸ் அண்ட் ஹோப் யூ கீப் ராக்கிங். பிசி சார், நான் வந்து பிறந்ததுலேருந்தே என்ன அவருக்கு தெரியும். சின்ன வயசில் அவர் வீட்டில் நிறையா இருப்பேன். ஸோ பிசி சார் படத்தில் வந்து அவர் கேமரா பண்ணுற படத்தில் நான் மியூசிக் பண்ணுவேன்னு கண்டிப்பாக அந்த டைம்லேயும் யோசிச்சதில்லை, சினிமாவுக்கு வந்ததுக்கப்புறம் யோசிச்சதில்லை. ஸோ அது சாத்தியமாக்குன இந்த டீமுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார். த சாங் விஷுவல்ஸ் அண்ட் த ஹோல் மூவி வாஸ் டேக்கன் டு த நெக்ஸ்ட் லெவல் பை யூ. தேங்க்ஸ் ஸோ மச். அப்புறம் இந்த படத்தோட மியூசிக் ஃபஸ்ட் இங்கேருந்து தான் அந்த ஃபர்ஸ்ட் சாங் லான்ச் பண்ணோம். அண்ட் அதுக்கப்புறம் சிங்கப்பூரில் சைமாவில் இன்னொரு சாங் லான்ச் பண்ணோம். அண்ட் தென் வி ஹேட் அன் ஆடியோ ரிலீஸ். அது ரிலீஸ் ஆனதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அது ரேடியோ ஆகட்டும் இல்லை ஐடியூன்ஸ் ஆகட்டும், இன்னைக்கு வரைக்கும் அது மேலே இருக்குன்னா அதில் ஒர்க் பண்ண எல்லா மியூசிஷியன்ஸ், என்னோட ஃப்ரெண்ட்ஸ், என்னோட மியூசிக் டீம், என்னோட பேண்ட், சிங்கர்ஸ், அப்புறம் ஆர்கெஸ்ட்ரா எல்லாருக்குமே பெரிய பெரிய நன்றி. இன்னொன்று சொல்லி ஆகணும், படத்துக்கு முன்னாடி அந்த மியூசிக் வீடியோ விட்டோம் சிரிக்காதே, அது டைரக்ட் பண்ண பிரபுத ராதாகிருஷ்ணன் சாருக்கு பெரிய நன்றி. அவர் வந்து அந்த அந்த மியூசிக் வீடியோ மட்டும் டைரக்ட் பண்ண தான் நினச்சிடாதீங்க. இந்த 24Mல அவர் ஒன் ஆஃப் த பார்ட்னர்ஸ் மாதிரி. எல்லா ஃபர்ஸ்ட் டிசைன்லேருந்து இந்த கியூபிட் எல்லா விஷயங்களையுமே வந்து அவர் அவ்வளோ ஒரு மெனக்கிட்டு பண்ணியிருக்காரு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட் டு 24AM அண்ட் டு ரெமோ. ரூபன், வேதாளத்துக்கு அப்புறம் எங்கள் செகண்ட் படம். அவருக்கு செல்லமாக ஆர்சி ரூபன் கட்ஸ் அப்படின்னு பேர் வச்சுருக்கோம். அவர் வந்து எப்போவுமே எனக்கு ஃபோன் பண்ணி நாங்கள் நிறைய டிஸ்கஸ் பண்ணிப்போம் அபவுட் த ஃபிலிம்ஸ் தட் வி ஆர் ஒர்க்கிங் ஆன். சேம் வித் ரெமோ. அவரோட எடிட்டிங் வந்து இன்னைக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருந்திருக்கு இந்த படத்துக்கு. இந்த படம் மட்டும் இல்லை, அவர் ஒர்க் பண்ணுற எல்லா படத்துக்கும். ஸோ ரூபன், டு மோர் அண்ட் மோர் சக்ஸஸ் டு யூ. தேங்க்யூ. இந்த படத்தில் லிரிக்ஸ் எழுதின விக்கி ரொம்ப நன்றி. ஒரு டைரக்டராக இருந்து இன்னும் லிரிக்ஸ் வந்து நான் எப்போ கேட்டாலும் எழுதி தர்றாரு அண்ட் ட்ரெண்டியாக எழுதி தர்றாரு. ஸோ தேங்க்யூ விக்கி, ஆஸ் அ ஃப்ரெண்ட் அண்ட் ஆஸ் அ பிரதர். விவேக் பிரதர், ஃபர்ஸ்ட் டைம் இந்த படத்தில் நாங்கள் சேர்ந்துருக்கோம். லிரிசிஸ் வந்து என்னோட சிங்க் ஆகிறது ரொம்ப ரேராக தான் சிங்க் ஆகும். ஸோ அந்த மாதிரி வந்து ரொம்ப ஃபர்ஸ்ட் மீட்டிங்லேயே எனக்கு பர்ஃபெக்ட் வேவ் லெங்க்ல செட் ஆன விவேக்
அவருக்கு ரொம்ப நன்றி. அண்ட் இன்னைக்கு ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டாகவும் எனக்கு ஆயிருக்கார். தேங்க்யூ ஸோ மச். லுக்கிங் ஃபார்வர்ட் டு ஒர்க்கிங் வித் யூ மோர் இன் த ஃபியூச்சர். அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் கார்த்திக் டாவியா சாங் எழுதியிருக்காரு. அவர் பை சான்ஸ் தான் அங்கே ஏஎம் ஸ்டுடியோவில் மீட் பண்ணோம், பட் செமையாக எழுதி கொடுத்தாரு. ஸோ தேங்க்யூ. வெல்கம் டு தமிழ் சினிமா. அப்புறம் என் மியூசிக் டீமில் ஹரீஷ், நான் யூஎஸில் இருந்த போது கிட்டத்தட்ட ஒரு 1 month வந்து இங்கே ஃபுல்லாகவே டேக் ஓவர் பண்ணார். ஹரீஷ், சஷாங்க், அனந்து, அவங்களுக்கு பெரிய நன்றி. அப்புறம் இந்த ஈவெண்ட், ஃபர்ஸ்ட் ஈவெண்ட் ஆகட்டும் இல்லை இங்கே பண்ணதாகட்டும், சமீர், என்னோட கான்சர்ட்ஸ்லாம் பண்ணுறவர் சமீர், அவரோட ஹோல் டீம், பர்செப்ட் டீம் தான் இது பண்ணியிருக்கு. தேங்க்யூ சமீர் ஃபார் யோர் ஒண்டர்ஃபுல் ஒர்க். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் அங்கே எல்ஏயில் இருக்கும் போது அங்கே டிப்ளோன்னு ஒரு ஆர்டிஸ்டோட ஒர்க் பண்ணியிருந்தேன். அவர் ஜென்ரலாக நம்ம மியூசிக்லாம் ஃபாலோ பண்ணும்போது அப்போ தான் நம்ம ட்ரெய்லர் வந்திருந்தது ரெமோ. அவர் அந்த ட்ரெய்லர் பார்த்துட்டு, மேன் ஐ ஃபீல் லைக் வாட்சிங் திஸ் மூவி மேன், திஸ் இஸ் ஆசம், இஸ் லைக் தமிழ் மிஸ்ஸஸ் டாட் ஃபயர் ஆர் சம்திங் அப்படி கேட்டார். ஸோ அது ரொம்ப பெருமையாக இருந்து அவரோட ஒர்க் பண்ணுற சைனாக்காரனுங்க எல்லாருமே வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணானுங்க இந்த ட்ரெய்லரை. ஸோ யூஎஸ் வரைக்கும் இந்த ரெமோவோட ரீச் போயிருக்குன்னு சொல்லும் போது அங்கே எனக்கு ஒரு ரொம்ப பெருமையாக இருந்தது. தேங்க்யூ. அப்புறம் எங்களோட ஹீரோ எஸ்கே, அதாவது எதிர்நீச்சலில் 3ல வந்து ஒரு சின்ன ரோலில் ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் மெரினான்னு வந்து எதிர்நீச்சல், அப்புறம் நாங்கள் சேர்ந்து ஒர்க் பண்ண மான் கராத்தே, காக்கி சட்டை எல்லாம் தாண்டி எல்லா படத்துலையுமே வந்து ஒரு கோல் அவர் செட் பண்ணிப்பார். அவர் செட் பண்ணுறத விட நாங்கள் அவருக்கு செட் பண்ணிடுவோம். என்னென்னா வந்து இந்த படத்தில் வந்து நீங்கள் இந்த நம்பர் ரீச் பண்ணணும், இல்லை இந்த படத்தில் வந்து அதை விட இது அதிகமாக கலெக்ட் ஆகணும், இல்லை இதுக்கு நடக்கிற பிஸ்னஸ் அதிகமாக இருக்கணும்னு வந்து ஒரு பிரதராக நான் வந்து அவருக்கு எல்லா படத்துக்குமே ஐ விஷ் ஃபார் இட். அண்ட் அது எல்லாமே அவர் குறி வச்சு கரெக்டாக அடிக்கிறத பார்த்தா ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, ரொம்ப பெருமையாக இருக்குது. அவரோட க்ரோத்தை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. சிவா சக்சீட் ஆகிறது வந்து நான் சக்சீட் ஆகிற மாதிரி. ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த 4 படங்களுமே எனக்கு ஒரு என் கெரியரில் ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபிலிம்ஸாக இருக்குது. அதில் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக இப்போ ரெமோ வந்திருக்கு. ஸோ தேங்க்யூ. அண்ட் உங்களோட எஃபர்ட் அண்ட் உங்களோட ஹார்ட் ஒர்க் அண்ட் உங்களோட திங்கிங் அண்ட் உங்களோட பாசிட்டிவிட்டி, யாருக்குமே கெட்டது நினைக்கவே மாட்டார். அதுதான் எங்களோட பாலிசியே. எங்களுக்கு அகெயின்ஸ்டாக யார் வந்தாலுமே நாங்கள் வந்து பாசிட்டிவாக ஜாலியாக அப்படியே பேசின்னு இருப்போம். அந்த பாசிட்டிவிட்டி தான் வந்து இன்னைக்கு இந்த தேங்க்ஸ் மீட்டாக வந்து முடிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. ரெமோ வெரி வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட் as I said. ரொம்ப என்ஜாய் பண்ணி ரிலேட் பண்ணி நான் பண்ண படம். தேங்க்யூ டு எவ்ரி ஒன். தேங்க்ஸ் டு த ப்ரெஸ். இது 12வது படம். இந்த 12 படங்களில் வந்து இவ்வளோ பெரிய ஒரு இடத்த கொடுத்துருக்கீங்க. ஸோ அந்த இடத்த வந்து காப்பாற்றுறதுக்கு நான் கண்டிப்பாக இன்னும் ஒர்க் பண்ணுவேன். தேங்க்யூ. தேங்க்யூ டு சுரேஷ் சந்திரா சார் ஃபார் பீயிங் அ பேக் போன் yet again to another movie, especially for Remo. Thank you sir. இந்த வீக்கெண்ட் என்னோட பர்த்டே வருது. இதை விட எனக்கு ஒரு ஹாப்பியான ஒரு பர்த்டே இருக்க முடியாது. தேங்க்யூ டு த ரெமோ டீம் for making this wonderful film and such a big blockbuster success. Distributors எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. நிறைய பேர் என்கிட்ட பேசும்போது சொல்லுவாங்க, உங்கள் மியூசிக் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் சர்க்கிளில் வந்து நிறைய ஒரு இது இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க என் மேலே வச்சிருக்கிற சப்போர்ட்டுக்கும் என் மேலே வச்சிருக்கிற நம்பிக்கைக்கும் நன்றி. அதையும் நான் காப்பாற்ற ட்ரை பண்ணுறேன். ரொம்ப நன்றி. அண்ட் ஆஸ் யூஷுவல், எனி சக்ஸஸ் ஆர் எனி அவார்ட் என்னோட இறந்து போன ஃப்ரெண்ட் அரவிந்துக்கு நான் டெடிகேட் பண்ணுவேன். அரவிந்துக்கு வந்து சிவாவை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அண்ட் அவருக்கும் அவர் ரொம்ப பிடிக்கும். ஸோ இன்னைக்கு இந்த சக்ஸஸ் மீட்டில் வந்து அரவிந்த் ரொம்ப ஹாப்பியாக இருந்திருப்பார். கண்டிப்பாக மேலேருந்து அவர் ஹாப்பியாக இருப்பார். தேங்க்யூ. அண்ட் அவங்க அம்மாவுக்கு ரொம்ப நன்றி. அவங்க எப்போவுமே எனக்கு ஃபோன் பண்ணி சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு த ரெமோ டீம். தேங்க்ஸ் டு ஆல் ஆஃப் யூ ஃபார் கமிங் அண்ட் see you at hopefully yet another success meet in the next movie. Thanks. தேங்க்யூ அனி, தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஒரு முதல் படம் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகி பிளாக் பஸ்டர் ஆகும்போது வந்து செம்ம லக்கி அந்த டைரக்டர் அப்படின்னு வந்து யாராலையும் வந்து சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க பல வருடங்களாக அந்த கண்ட கனவு, அவங்களோட விஷன், அதை வந்து ஸ்க்ரீனுக்கு கொண்டு வந்து மக்களுக்கு வந்து ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படின்னு அவங்க போட்ட உழைப்பு தான் அதை வந்து சக்ஸஸ் ஆக்கியிருக்கு அப்படின்னு அர்த்தம். அந்த வகையில் ஸோ ஹீஸ் ப்ரூவ் தட் ஹீஸ் கோன் பி அ சக்ஸஸ்ஃபுல் டைரக்டர் அண்ட் ஹீஸ் ஹியர் டு ஸ்டே. பாக்கியராஜ் கண்ணன் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். அண்ட் ப்ரெசன்ட் மீடியா எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். என்னுடைய முதல் நன்றியை என்னுடைய ப்ரொடியூசர் சார் அண்ணன் ராஜா சார் அவருக்கு வந்து
பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். இதை விட ஒரு பெரிய படமாக ஒரு ஃபஸ்ட் டைரக்டருக்கு வந்து அமையாது. ஸோ அந்த விதத்தில் ஒரு எனக்கு ஒரு நிஜமாகவே ஒரு அண்ணன் இருந்தால் கூட இப்படி ஒரு என்னை நம்பி இவ்வளோ பெரிய காசு போட்டு படம் எடுத்துருப்பாங்களான்னு தெரியாது. ஸோ ராஜா சார் மிகப்பெரிய நன்றி சார், தேங்க்யூ சார். அப்புறம் சிவகார்த்திகேயன் சார், கதை கேட்டு என்னை வெயிட் பண்ண வச்சாலும் இவ்வளோ பெரிய ப்ராஜெக்டாக செட் பண்ணி கொடுத்தது, இன்றைக்கி இவ்வளோ பெரிய சக்ஸஸ்க்கு மெயின் காரணம் சிவா சார் தான். அதுக்கு மிகப்பெரிய நன்றி. இந்த படத்தில் நான் அவரை நிறைய டார்ச்சர் பண்ணியிருக்கேன். அந்த லேடி கெட்டப்ன்ட்டு ஒரு பாயிண்டில் அவருக்கு வந்து ஆசைப்பட்டு நடித்தார். ஸோ அது வந்து அவர் ரொம்ப டார்ச்சர் பண்ணிருச்சு. நானும் அவர் ரொம்ப கஷ்டப்படுத்தியிருக்கேன். அதுக்கு இந்த மேடையை நான் அவர்கிட்ட மன்னிப்பும் கேட்டுக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. அப்புறம் பிசி சார், இது எனக்கு ஆசீர்வாதம், கடலோர ஆசீர்வாதம் நினைக்கிறேன். அண்ட் பெருமை எனக்கு சார் ரொம்ப பெருமையாக இருக்குது. நான் பிசி சாரோட இதில் நான் படம் பண்ணியிருக்கேன் அப்படின்றது எனக்கு ரொம்ப பெரிய பெருமையாகவும் இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ தேங்க்யூ சார். அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், நான் நினச்சே பார்க்கல, இன்றைக்கி பெரிய சர்ப்ரைஸ். ஏன்னா இந்த மாதிரி மேடையில் நான் அது மாதிரி இது வரைக்கும் பார்த்ததில்ல டிஸ்ட்ரிபியூட்டர்ஸில். ஸோ எல்லாருக்கும் என்னுடைய நன்றி சார். சார் பக்கத்தில் இருக்கும்போது சொன்னார். ஸோ அந்த அட்வைஸை நான் எடுத்துக்கிறேன் சார். ரொம்ப நன்றி சார். அப்புறம் மாஸ் டைரக்டர்னு நான் வந்து சினிமாக்குள்ளே வரும்போது நான் என்ன வரணும்னு ஆசைப்பட்டேன்னா, நான் ரவிக்குமார் சார் மாதிரி வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருக்கேன். ஸோ அவர் என் படத்தில் நடிச்சிருக்கேன்றது எனக்கு ரொம்ப பெரிய பெருமை. ஸோ ரொம்ப தேங்க்யூ சார். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ சார். அப்புறம் கீர்த்தி சுரேஷ், ரொம்ப நன்றிங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும். ஸோ நாங்கள் நிறைய வெளியே ஹீரோயின்ஸை தேடி தான் அவங்கக்கிட்ட போனோன்னு. ஸோ கேட்ட உடனே எங்களுக்கு எந்த இதுவும் இது பண்ணாமல் இந்த படம் வந்து நடித்து கொடுத்தாங்க. ஸோ மிகப்பெரிய நன்றி. இன்றைக்கி நிறைய பேர் என்கிட்ட சொல்லும்போது அவங்க ரொம்ப சிறப்பாக நடிச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. அது எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷமாக இருக்குது. இந்த படத்தோட இன்னொரு ப்ளஸ் அவங்க. அப்புறம் சதீஷ் அண்ணே, ரொம்ப நன்றிண்ணே. ஒன்லைனர் அப்படின்ற இன்றைக்கி நிறைய பேர் உங்களுக்கு காமெடிக்கு சொல்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குண்ணே. ரொம்ப நன்றி. நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு ஒரு எல்லா படத்துக்கும் ஒரு காமெடியன் கிடைச்சிருக்காரு. ரொம்ப நன்றி. அண்ட் ரசூல் சார், தி கிரேட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா எனக்கு இந்த லேடி கெட்டப்பில் வரும்போது ஃபஸ்ட்டு பிரச்சனையாக வந்து மேக்கப் இதுதான் இருந்தது. அதுக்கப்புறம் அது கொஞ்சம் நல்லா ரொம்ப சூப்பராகவே வந்துருச்சுன்னு அதுக்கப்புறம் ரொம்ப திருப்தியாக இருந்தேன். ஸோ படம் முடிஞ்சு வாய்ஸ் ஆரம்பிக்கும்போது இதுதான் மிகப்பெரிய பிரச்சனைன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ அதை ரொம்ப சிம்பிளாக்கி எனக்கு என் வேலையை ரொம்ப ஈஸியாகி கொடுத்தாரு. ஸோ அது எல்லாம் இன்றைக்கி ஆடியன்ஸ் எல்லாம் கேட்கும்போது அது நிஜமாகவே பொண்ணு பேசுகிற மாதிரி இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ ரொம்ப சந்தோஷம் சார். உங்கள் கூட வேலை பார்த்தது எனக்கு மிகப்பெரிய நன்றி. தேங்க்யூ சார். அப்புறம் சரண்யா அம்மா, ரொம்ப நன்றிம்மா. நான் உங்கள் படம் பார்த்து தேட்டர்லலாம் அவ்வளோ ரசிச்சிருக்கேன். நீங்கள் வந்து எனக்கு உங்கள் 2 பேர் பேர் பார்க்கும்போது நிஜமாலே ஒரு அம்மா பையன் இருந்த மாதிரி தான் இருந்தது. ரொம்ப சந்தோஷம்மா. அண்ட் ஆன்சன், ரொம்ப நன்றி. யோகி பாபு அண்ணே, ரொம்ப நன்றிண்ணே. எல்லாரும் என்கிட்ட கேட்டது என்னன்னா, யோகி பாபுக்கு ஏன் சீன் வைக்கலன்னு கேட்டாங்க. அதாவது என்னென்னா, இவங்க 2 பேர் லவ் ஸ்டோரி விட்டு நான் அவங்க 2 பேர் லவ் ஸ்டோரி தான் எடுத்துருக்கணும். ஸோ அடுத்த படத்தில் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். அப்புறம் எடிட்டர் ரூபன் அண்ணன், ரொம்ப நன்றிண்ணே. இந்த படத்தை இவ்வளோ சிறப்பாக ஷார்ப்பாக கட் பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிண்ணே. அண்ட் அனு மேம், அந்த லேடியை நிஜமாக ஒரு லேடி ஆக்கினதுக்கு மிகப்பெரிய பங்கு உங்களுக்கு உண்டு. ரொம்ப தேங்க்யூ மேம். ரொம்ப 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 தேங்க்யூ மேம். அண்ட் விவேக் அண்ணன் லிரிக்ஸ் ரொம்ப சூப்பராக. ஏன்னா இந்த படத்தோட ஸ்பெஷல் சாங் அவர் எழுதுனது தான், மீச பியூட்டி. அதை மிக சிறப்பாக எழுதி கொடுத்தீங்க. ரொம்ப நன்றிண்ணே. அண்ட் கார்த்திக், நீங்களும் உங்களுக்கும் என்ன மாதிரி ஃபஸ்ட்டு படம். ஸோ ரொம்ப நன்றி. அண்ட் அனல் மாஸ்டர் ரொம்ப தேங்க்யூ மாஸ்டர். ஏன்னா இந்த படம் ஸ்பெஷலான ஃபைட்டு அந்த லேடி ஃபைட்டு தான். ஸோ அந்த ஃபைட்டை ரொம்ப சூப்பராக எடுத்து கொடுத்தீங்க. ரொம்ப நன்றி சார். எனக்கு அடுத்த படத்துலேயே நீங்கள் வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா ரொம்ப நன்றி. ரொம்ப சந்தோஷப்படுறோம் சார். தேங்க்யூ. அண்டு சார், அனி சார், உங்கள் வாயால் எனக்கு அடுத்த படம் நீங்கள் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கீங்க. நீங்கள் தான் சாட்சி இதுக்கு. இந்த படத்தில் எல்லா பாட்டுமே ரொம்ப ஸ்பெஷல் எனக்கு. ஸோ அதை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் பிஜிஎம், நாங்கள் நினச்சி ஒரு சீன் எடுக்கிறோன்னா அதை இன்னும் ஒரு லெவலுக்கு கொண்டு போகிறது அவர் தான்.
ஸோ இன்னைக்கு அந்த படம் பார்க்கும்போது எனக்கு வந்து அவ்வளோ திருப்தியாக இருந்தது. ஸோ ரொம்ப 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 நன்றி சார். அண்டு ஹரிஷ் மியூசிக் சூப்பர்வைசர், அவர் தான் வந்து எனக்கு இதில் அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தார். அனி சார் கூட நான் ஏன் அவர்கிட்ட டைரெக்டாக இது பண்ணுறதுனா, ஹரிஷ் வந்து அதுக்கு ஒரு பெரிய சப்போர்ட் எனக்கு ஒரு பிரதர் மாதிரி. ஸோ எனக்கு எது கரெக்டாக இருக்கும், எது ரைட், எது தப்புன்றது வந்து எனக்கு சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணி ஸோ அவர்கிட்ட ஈஸியாக கோஆர்டினேட் பண்ணி கொடுத்தாரு. ஸோ ஹரிஷ்க்கு இதில் ஒரு மிகப்பெரிய நன்றி. அப்புறம் என்னுடைய டீம், டைரக்ஷன் டீம், அவங்களுக்கு மிகப்பெரிய நன்றி. ஏன்னா ஒரு 2 வருஷமாக என் கூட ட்ராவல் ஆகிட்டு இருக்காங்க. எனக்கு என்ன வேணும் வேணாம் அப்படின்றத வந்து அழகாக எனக்கு ஒரு அண்ணனுங்க மாதிரி இருந்தாங்க. எனக்கு கூட ஆக்டர்ஸ் எல்லாமே வந்து என்னோட பெரியவங்க, நிஜமாலே ஒரு அண்ணன் மாதிரி இருந்து இந்த ஃபஸ்ட் படத்துக்கு என்னென்ன வேணும், இது கரெக்ட் தம்பி, இது தப்பு தம்பின்ட்டு எனக்கு வந்து அழகாக சொல்லி என்னை வழி நடத்தின அவங்களுக்கும் என்னுடைய மிகப்பெரிய நன்றி. அப்புறம் என் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்க்கும் மிகப்பெரிய நன்றி. விக்கி, சாரி, லிரிக்ஸ் ரைட்டர் அண்ட் டைரக்டர் விக்கி சார், விக்னேஷ் சிவன் சார் 4 பாட்டு ரொம்ப சிறப்பாக எழுதி கொடுத்தாரு. அவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. ஆர்ட் டைரக்டர் முத்துராஜ் சார், இந்த விஷுவலுக்கு அவ்வளோ ப்ளஸ். அவரும் எனக்கு இன்னைக்கு அந்த மேடையில் அவர் இல்லை, இருந்தாலும் எனக்கு ஒரு நண்பர் மாதிரி. ஏன்னா நான் ஸ்கிரிப்ட்ல இருந்து நான் சொல்லியிருக்கேன், அவருக்கு 2-3 வாட்டி நான் நரேட் பண்ணியிருக்கேன். அவர் நிறைய எனக்கு சஜஷன் கொடுத்துருக்காரு. ஸோ அவருக்கும் என்னுடைய மிகப்பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். அப்புறம் கடைசியாக என்னுடைய குருநாதர் சுந்தர்சி சாருக்கும் டைரக்டர் அட்லி சாருக்கும் என்னுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தோடைய ஆரம்பிக்கிறதுக்கு, இந்த படம் இப்படி வந்ததுக்கு காரணம் அட்லி சார் தான். ஸோ இந்த மேடையை நான் அதுக்கு பயன்படுத்திக்கிறேன். ரொம்ப நன்றி சார், தேங்க்யூ. அண்டு பிரபு சார், இந்த லுக்கிலிருந்து எல்லாமே வந்து என் கூட இருந்து ஸோ அவர் நிறைய இதில் இன்புட் கொடுத்துருக்காரு. ஸோ அவர் தான் மெயின் ரீசன். ஸோ தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச் சார், நன்றி. Thank you so much and wish you lots of success. And அடுத்ததாக ரொம்ப முக்கியமாக 2 பேர் பேசுறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய மனுஷன் வந்து கூப்பிட போகிறோம். இந்த படத்தில் வந்து அந்த ரெமோ, அழகான ரெமோ கேரக்டர், ஸோ பியூட்டிஃபுல் லேடி அப்படிங்கிறது தெரியும். பட் பியூட்டிஃபுல் லேடி வித் பியூட்டிஃபுல் ஹார்ட் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு பேஸ் வந்து இருந்தது. ஸோ அதை வந்து கரெக்டாக நமக்கு வந்து கொண்டு சேர்த்த அந்த குழந்தை தான் பேபி ரக்ஷா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். ஸோ நான்சி அப்படிங்கிற கேரக்டரில் நடித்த அந்த குழந்தை, please do join us on stage. எல்லாருக்கும் தேங்க்ஸ். என்னோட படத்துக்கு என்ன சேர்க்கறதுக்கு தேங்க்ஸ் எல்லாருக்கும். Thank you so much, Sweeta. Thank you so much. நன்றி. அண்ட் அடுத்ததாக ஒரு சில படங்கள் வந்து கதைக்காக வந்து 1 வாட்டி 2 வாட்டி 3 வாட்டி வந்து டெஃபினட்டாக வந்து பார்ப்போம். ஒரு சில படங்கள் வந்து நம்மளோட ஃபேவரட் ஹீரோயின் அவங்களுக்காக வந்து பார்ப்போம். ஸோ அந்த மாதிரி எக்கச்சக்க ரீசன்ஸ் வந்து இருக்கும். பட் தொடர்ந்து வந்து எப்போ அந்த படத்தை பார்த்தாலும், அதாவது முதல்ல வந்து ரிலீஸ் ஆகும்போதும் சரி, திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆடியன்ஸாக போகும்போதும் சரி, டிவியில் போடும்போதும் சரி, இந்த படத்தை பார்க்கணும் அப்படின்னா வந்து அந்த பியூட்டிஃபுல் விஷுவல்ஸ் தான் வந்து டெஃபினட்டாக ஃபர்ஸ்ட் ரீசனாக இருக்கும். பார்க்க வந்து அழகாக இருக்கே அப்படின்னு வந்து நம்ம நினைக்கக்கூடிய ஒரு படமாக இருக்கணும். ஸோ அதை வந்து கிரியேட் பண்ணுற ஒருத்தர் அப்படின்னா டெஃபினட்டாக வந்து இட்ஸ் none other than the legend. பிசி சார் அவர்களே ஒரு சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். அனைவருக்கும் என் நன்றி 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 நன்றி. என் மகள் என் வாழ்க்கையை நடத்தி செல்கிறாள். அவள் எனக்கு காட்டும் பாதையை தான் நான் நடந்து போகிறேன். என்ன பல நிமிடங்களில் என்ன நடக்குது என்று கூட எனக்கு தெரிவதில்லை. ஆனால் அந்த பாதையில் தான் நான் இப்போது போய் கொண்டிருக்கிறேன். அனைவருக்கும் நன்றி நன்றி.
Thank you so much, sir. So it's finally the time for the man to address the gathering. அதாவது மேன் அப்படின்னு சொல்றதா இந்த படம் பார்த்த உடனே அது வந்து டெஃபினட்டாக அந்த உமன் தான் நம்ம மனசில் வந்து நிற்கிறாங்க. ஸோ இட்ஸ் நாட் ஈஸி ஃபார் அன் ஆக்டர் டு பிளே தட் கைண்ட் ஆஃப் ரோல். ஏன்னா வந்து அழகாக இருக்கணும், அந்த கேரக்டர் மாதிரியே இருக்கணும், அதையும் தாண்டி வந்து அழகாக அந்த பொண்ணு மாதிரி நடிக்கணும். அப்படிங்கும்போது எக்கச்சக்கமான சீன்ஸில் வந்து ஒரு பொண்ணுக்கு இருக்கிற அந்த க்யூட்னஸோட அதையும் தாண்டி ஒரு ஸ்டெப்பு மேலே போய் பயங்கர க்யூட்டாக இருந்தார் படத்தில். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஆஸ் த ஹீரோ, ஆஸ் த ரொமான்டிக் ஹீரோ ஆல்சோ அதுலேயும் வந்து அந்த ஹேண்ட்ஸம்னஸ், அந்த ஸ்மார்ட்னஸ், அந்த ஒரு ரகட்னஸ் எல்லாமே வந்து கேரி பண்ணி ரெண்டுத்தையும் ஒரே படத்தில் வந்து கொடுக்கறது அப்படிங்கிறது வந்து இட்ஸ் நாட் அன் ஈஸி டாஸ்க். And as everybody said, he is the favorite most right now. So இனிமேல இருந்து there is no looking back for him. அதனால வந்து இன்னும் நிறைய பேசாம அவருக்கு நிறைய பேசுறதுக்கு இருக்கும். சிவகார்த்திகேயன் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். மேடையில் இருக்கிற ரெமோ டீமுக்கு என்னுடைய வணக்கம். அண்ட் இங்கே வந்திருக்கிற எங்களுடைய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். இங்கே வந்திருக்கிற பத்திரிகை, தொலைக்காட்சி, இணையதள நண்பர்கள் அண்ட் இங்கே வந்திருக்கிற ஃபோட்டோகிராஃபர்ஸ், வீடியோ கேமராமேன்ஸ் அண்ட் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். இது வந்து ஒரு அழகான நன்றி விழா. இது நன்றி விழான்றதுக்கான ஃபஸ்ட்டு காரணம் நான் சொல்லிடுறேன். இது வந்து ஒரு சக்ஸஸ் மீட் கிடையாது ஃபஸ்ட்டு. ஏன்னா ஒரு படத்தோட சக்ஸஸ் அப்படிங்கிறது நீங்கள் கொடுக்குறது தான். அண்ட் இன்னொன்று அது வந்து ஃபஸ்ட்டு நிர்ணயிக்க போகிறது வந்து விநியோகஸ்தர்கள். அவங்களுக்கு தான் தெரியும் இது இந்த படம் வந்து, ஏன்னா இதில் எல்லாமே பணம் போட்டவங்க. ஏன்னா என்னையை பொறுத்த வரைக்கும் ஒரு படத்தினுடைய சக்ஸஸ் அளக்கிறதுன்றது என்ன பணம் போட்டோமோ அது ரிட்டர்ன் வந்துச்சாங்கிறத வச்சு மட்டும்தான். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் நான் பார்த்த வரைக்கும் தமிழ் சினிமாவில் 100% ஆடியன்ஸுக்கும் பிடிச்ச படம்ன்றது இருக்கான்னு எனக்கு தெரியவே இல்லை. 98, 97, 70, 80 இது எத்தனை சதவீதம் பேருக்கு பிடிக்குதோ அதை பொறுத்து ஹிட் அமையும். நான் பார்க்குறது அந்த ஒரு வகையில் மட்டும்தான். இந்த மேடை வந்து நாங்கள் இது வரைக்கும் யாரும் எடுக்காத ஒரு தமிழ் சினிமாவோ ஒரு காவியத்தை எடுத்திருக்கோம்னு சொல்கிறதுக்காக இல்லை. பட் என்னைக்காவது ஒரு நாள் இது வரைக்கும் யாரும் எடுக்காத, தமிழ் சினிமா இது வரைக்கும் பார்த்துறாத ஒரு படத்தை என்னைக்காவது ஒரு நாள் எடுப்போம் அப்படிங்கிற நம்பிக்கையோடு ஓடிக்கிட்டு இருக்க எங்களுக்கு நீங்கள் எல்லாரும் வந்து ஒரு பெரிய உறுதுணையாக இருக்கீங்க. அதுக்கு எல்லாருக்கும் நன்றி சொல்லணும் அப்படிங்கிறதான். ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் வந்து எங்களுடைய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், அவங்க எல்லாருக்குமே சொல்லிடுறேன். அவங்கெல்லாம் என் வயசைத்தான அனுபவம் உள்ளவங்க, அவங்கெல்லாம் எல்லாருடைய படங்களும் பார்த்தவங்க. அவங்க இந்த படத்தை எடுத்து வியாபாரம் பண்ணியிருக்காங்கன்றது உண்மையிலே சந்தோஷமான பெருமையான விஷயம். அதுவும் இன்னைக்கு சினிமா இருக்கிற சூழலில். ஸோ நான் யார் பேரையும் விட்டுறக்கூடாதுங்கிறதுக்காக நான் இதை எழுதிட்டு வந்திருக்கேன் சார். ஃபஸ்ட் டைம் வந்து ஸ்டேஜில் பிட் அடிக்கிறேன். ஆக்சுவலாக நான் இது பண்ண மாட்டேன் எப்போ. எங்களுடைய மரியாதைக்குரிய திருப்பூர் சுப்ரமணியம் சார், ராஜமன்னார் சார், அழகர் சாமி சார், கண்ணன் சார், ஏஜிஎஸ் கல்பாத்தி அகோரம் சார், ஸ்ரீனிவாசன் சார், ஃப்ரான்சிஸ் அடைக்கல்ராஜ் சார், பிரதாப் ராஜு சார், யாகியாபாய் அவர்கள் அண்ட் லோட்டஸ் 5 ஸ்டார், ஷிபுத் அமீன்ஸ் அண்ட் நார்த் இந்தியாவில் பண்ண ரிலையன்ஸ் அண்ட் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பெரிய தேங்க்ஸ். ஏன்னா எப்படி இந்த படம் வந்து பிசி சார் உள்ளே வந்தோடனே அது ஒரு பெரிய படமாக மாறிச்சோ, அது மாதிரி நீங்கள் எல்லாம் உள்ளே வந்தோடனே இது ஒரு வெற்றி படமாக மாறிடுச்சு. இது நீங்கள் எல்லாம் கொண்டு போய் கரெக்டான தேட்டரில், ஏன்னா ஒரு சில படங்கள் நான் ட்ரிச்சியில் இருக்கும்போது தேடி இருக்கேன், கரெக்டான தேட்டர் இல்லாமல் அந்த படங்கள்லாம் பார்க்க முடியாமலாம் போயிருக்கு. அப்படி இல்லாமல் இந்த படத்தை சரியான தேட்டரில் கொண்டு போய் இன்றைக்கி அது ரொம்ப முக்கியமாக இருக்கு. இன்றைக்கி 10 days ஈக்குவல் டு 100 days சார் சொன்ன மாதிரி. அப்படி இருக்கும்போது இது சரியான தேட்டர் அமைஞ்சது தான் என்னுடைய விஷயம் நினைக்கிறேன். ஸோ அது மாதிரி எங்களுடைய விநியோகஸ்தர்கள் மாதிரியே எங்களுடைய தேட்டர் ஓனர்ஸ் எல்லாருக்கும் பெரிய நன்றி. ஃபேமிலிஸ் நிறையா வந்து பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னாங்க, ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஸோ உங்கள் எல்லாருக்குமே பெரிய 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 நன்றி. அண்ட் ஃபர்ஸ்ட் எங்களுடைய டீமுக்கு வந்துடுறேன். எங்கள் டீமை பற்றி கொஞ்சம் சொல்லிடணும். ஃபர்ஸ்ட் திங், அனலரசு மாஸ்டர். நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஒரு படத்தில் வந்து 2 ஃபைட் பண்ணியிருக்கேன். எனக்கு ஃபைட்டுன்னு போது மட்டும் ஒரு சின்ன இது உண்டு, ஏன்னா அதுக்கான டெக்னிக்ஸ் எனக்கு தெரியாது, நான் படிக்கல. நான் சில நுவான்சஸ்லாம் தெரிஞ்சு பண்ணணும், இல்லைனா அது லேண்டிங் தப்பாயிடுச்சுன்னா அது எல்லாருக்குமே சிரமமான விஷயம் தான். நானும் அவங்கள அடிச்சிடக்கூடாது, அவங்களையும் அடிச்சிடக்கூடாது. பட் நான் இந்த படத்தில் தான் ஃபைட் பண்ணி எனக்கு உடம்பு வலி வரவே இல்லை. அது அவ்வளோ அழகாக பார்த்துக்கிட்டீங்க அனலரசு மாஸ்டர். தேங்க்யூ மாஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். அடுத்த படமும் அவங்களோட தான் ஒர்க் பண்ண, அடுத்த 2 படமும் அனலரசு மாஸ்டர் அவங்களோட தான் ஒர்க் பண்ண போகிறோம். அது மாதிரி அடுத்து எங்களுடைய டீம், என்னோட ஃப்ரெண்ட் விவேக் ஒர்க் பண்ணியிருக்காங்க. நான் விவேக் பற்றி நான் சொல்லக்கூடாது, என் ஃப்ரெண்டை பற்றி நீங்களாம் என்ன சொல்கிறீங்கன்னு கேட்குறது தான் எனக்கு சந்தோஷமான விஷயம். அண்ட் கார்த்திக், உங்களுக்கு ஸ்பெஷல் விஷஸ். அண்ட் அனு மேம், தேங்க்யூ மேம். என்னை வந்து அவ்வளோ அழகாக, ஏன்னா எனக்கு எப்படி காம்ப்ளிமெண்ட் வர ஆரம்பிச்சிருச்சுன்னா, அந்த பிங்க் சாரி அருமையாக இருந்துச்சு, எங்கே வாங்கினீங்க அப்படின்னு. ஏங்க என்கிட்ட கேட்குற கேள்வியாவது நீங்கள் டிசைனர் தான் கேட்கணும் அப்படின்ற லெவலில் அவங்க தான் பார்த்து பண்ணாங்க. தேங்க்யூ அனு மேம் ஃபார் எவ்ரி திங். அண்ட் ரூபனோட நான் ஒர்க் பண்ணியிருக்கணும் ஏற்கனவே, அது இந்த படத்தில் அமைஞ்சது சந்தோஷம். அண்ட் யோகி பாபுன்னு
அவரோட மான் கராத்தேல வந்து அவர் பண்ண அந்த வவ்வால்ன்ற கேரக்டர் வந்து எல்லாருக்குமே பிடிச்சது. மலேசியா போகும்போது அதை பற்றி நிறையா பேசினாங்க. இந்த படத்தில் ஆக்சுவலாக யோகி பாபு அண்ணனுக்கு தான் 2 கிளைமேக்ஸ் ஷூட் பண்ணாங்க. ஒரு கிளைமேக்ஸ் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தது, இன்னொரு கிளைமேக்ஸ் நாங்கள் வைக்கல. அது வந்து நாங்கள் புடவை கடையில் புடவை எடுக்க போகும்போது அந்த ப்ரௌன் கவுனில் இருப்பேன் நான். அப்போ அந்த புடவை கடைக்கு அவர் வந்திருப்பார். நம்ம கல்யாண புடவை எப்போ எடுக்கலாம் அப்படின்னு கேட்டு அவர் உள்ளே வந்திருப்பார். அப்போ அந்த இடத்துல ஒரு ஆக்சுவலாக அங்கே ஒரு எண்டிங் வச்சுருந்தோம், அது அப்புறமா எடுத்துட்டோம் இந்த எண்டிங்காக. ஏன்னா இது ஒரு தொடர் கதையாக இருக்கட்டும்ன்றதுக்காக. அங்கே என்னன்னா இவர் வெளியே நிற்பார், நான் வந்து டென்ஷனாக இவனை எப்படியாவது முடிக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போய் கேட்பேன். அவர்கிட்ட போய் நான் சொல்லுவேன், உங்ககிட்ட நான் ரொம்ப நாளாக உன்னை காட்டணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு. அவர் நானும் ரொம்ப நாளாக பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன். ட்ரையல் ரூமுக்கு போகலாமா அப்படின்னா ஓகே அப்படின்னு 2 பேரும் ட்ரையல் ரூமுக்குள்ளே போயிடுவோம். போனதுக்கப்புறம் அப்படின்னு ஒரு சத்தம் மட்டும் வரும். நான் கதவை திறந்துட்டு ஃபஸ்ட்டு வெளியில் வந்துடுவேன். வெளியே வந்தோடனே இவர் அப்படியே ஸ்லோவாக வெளியில் வருவார், கண்ணில் தண்ணி ஊற்றிட்டு இருக்கும். அப்போ அந்த புடவை கடைக்காரர் வந்து கேட்பாரு, சார் ஏதாவது பார்க்குறீங்களா? பார்த்துட்டேன்டா சார், வெரைட்டியா சார், இதில் என்னடா வெரைட்டி, என்ன விடுங்கடா அப்படின்னு ஸ்லோவாக அப்படியே போயிடுவார். பட் டைரக்டர் சார் வந்து இல்லை அது ஒரு தொடர்கதையாக இருந்தால் நல்லாயிருக்கும், அதனால அதை நான் விட்டுறேன், அது வேற எங்கேயாவது யூஸ் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டார். ஸோ இது நீங்கள் பார்க்க முடியாதுனால இந்த இடத்துல சொல்லிட்டேன். இது வரைக்கும் அந்த படங்களில் நான் நடித்த படங்களில் 2 கிளைமேக்ஸ் எதுக்குமே ஷூட் பண்ணதில்லை, அவருக்கு தான் ஷூட் பண்ணியிருந்தோம். சந்தோஷனே அவங்களோட ஒர்க் பண்ணது. அண்ட் ஆன்சன் அதே மாதிரி, ஏன்னா அவர் வந்து இந்த லாங்குவேஜ் தமிழ் கரெக்டாக பேசணுங்கிறதுக்காக டப்பிங்லேருந்து நிறையா ஒர்க் பண்ணிட்டே இருந்தார். அவருக்கு என்னோட விஷஸ். அண்ட் மொட்டராஜேந்திரனா அவருக்கும் ஸ்பெஷல் தேங்க்ஸ். ஏன்னா அவர் ஃப்ரெண்டு மாதிரி அவர் வந்து இந்த படத்தில் ட்ரீட் பண்ணிட்டு அவரும் ரொம்ப ஜாலியாக இருப்பார். ரொம்ப சிம்பிளான ஒரு மனிதர், கேரவானுக்குள்ளேயே போக மாட்டார், வெளியவே உட்காந்தே இருப்பார். அவர் இங்கே இல்லை இருந்தால் சந்தோஷமாக இருந்திருக்கும். அவருக்கும் என்னுடைய நன்றி. அண்ட் என்னோட நண்பன் சதீஷ், அவருடைய பஞ்சஸ்க்கெல்லாம் கிளாப்ஸ் வரும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அவருடைய மற்ற படங்கள் பார்க்கும்போதே சந்தோஷப்படுவேன். ஸோ அது நம்ம படத்துலேயே இருக்குன்றது இன்னும் சந்தோஷமான விஷயம். அண்ட் ரவிக்குமார் சார் ஷூட்டில் வந்து இந்த நர்ஸ் கெட்டப்பில் நடிக்கும்போது எனக்கு கொஞ்சம் டென்ஷனாக இருந்தது. அவர்கிட்ட ஃபர்ஸ்ட் அந்த லுக்கில் போய் அவர்கிட்ட ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு. ஏன்னா ஒரு லெஜெண்ட் வச்சுட்டு ஒரு பெரிய படம் அவ்வை சண்முகின்னு ஒரு படம் பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி ஒரு மேக்கப் சம்மந்தப்பட்ட ஒரு கிராஸ் ட்ரெஸ்ஸிங்கிறது. ஸோ சார் என்ன சொல்ல போகிறாங்க, ஏன்னா போய் பார்த்துட்டு இது தப்பாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா மொத்த கான்ஃபிடன்ஸ் உடஞ்சிடும். எங்கள் டீம் தவிர யாருமே பார்க்கல. ஸோ நான் ஃபஸ்ட்டு போய் பார்த்தேன். சார் வந்து பார்த்துட்டு நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு என்ன எப்படி மேக்கப் பண்ணீங்க டெக்னிக்கலெல்லாம் கேட்டாங்க. அப்புறம் எனக்கு ஒரு ஷாட் எடுத்துட்டு இருந்தாங்க. எனக்கு ஒரு க்ளோஸ்அப் எடுத்துட்டு இருக்கும்போது சார் வந்து சைடில் ஒரு சோஃபா செட்டில் உட்காந்துட்டு அப்படின்னாங்க. நான் திரும்பி பார்த்தேன், சார் அப்படின்னா நல்லா இருக்கியா அப்படின்னாங்க. படம் இந்த கேரக்டர் ஒர்க் அவுட் ஆயிருன்ற ஒரு நம்பிக்கை வந்ததுன்னா. அண்ட் சார் அவ்வளோ ஸ்வீட். அண்ட் தேங்க்யூ சார், நீங்கள் வந்து இது நடிச்சு கொடுத்ததுக்கு ரொம்ப சந்தோஷம் சார் எங்களுக்கு. அண்ட் சரண்யாமா அவங்க வந்தவொடனே சொன்னாங்க ஃபர்ஸ்ட் டைம் நடிக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லி. அவங்களும் அவ்வளோ ஜெனுவின். அவங்க வந்து கோச்சிக்கிறது, திட்டுறது, சந்தோஷப்படுறது எல்லாமே உண்மையாக ஃப்ரம் ஹார்ட் தான் இருக்கும். அது எதாக இருந்தாலும் உரிமையாக கோச்சிக்குவாங்க, உரிமையாக சொல்லுவாங்க, இப்படி பண்ணலாமா கேட்பாங்க, இப்படி பண்ணலான்னு சொல்லுவாங்க. இன்னும் நிறைய படம் உங்களோட நடிக்கணும்னு ஆசைப்படுறேன்மா. தேங்க்யூ. அண்ட் ரசூல் சார், இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இது வந்து இதில் என்ன பெரிய சிரமம்னா, நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது எல்லாமே சிம்பிளாக இருக்கணுன்றதுக்காக தான் பின்னாடி நிறைய எஃபர்ட் எடுக்க வேண்டியிருந்துச்சு. இந்த சீனில் வந்து பயங்கர கஷ்டப்பட்டு பண்ணியிருக்காங்களேன்னு எதுவும் சொல்லப்படக்கூடாது. ஏன்னா ஒரு என்டர்டெய்னர் அப்படின்னும் போது இதில் வந்து பெருசாக எதுவும் ஸ்ட்ராங்காக மெசேஜ் சொல்ல போகிறதோ இது வரைக்கும் சொல்லப்படாத கதைகளோ இல்லை. பார்க்கும் பொழுது ரசிக்கும்படியாக இருக்கணும்னா அந்த அந்த எல்லாரோட வழி உங்களுக்கு வந்து தெரியாமல் இருக்கணும் அப்படின்னா அதை சிம்பிளிஃபை பண்ண வேண்டியிருந்தது. அதுக்கு நிறைய ட்ரையல் அண்ட் எரர் இருந்தது. அதுக்கு ரசில் சாரும் நிறைய ஹெல்ப் பண்ணாங்க. தேங்க்யூ ரசில் சார். அவர் சொன்ன மாதிரி 4 தடவை டப் பண்ணேன் இது. ஏன்னா இந்த வாய்ஸை பிடிக்கிறது ரொம்ப, ஏன்னா 1 hour வருதுன்னும் போது தேட்டரில் சில டைலாக்லாம் பேசும்போது காது வலிக்கும் நமக்கு. அப்படி இல்லாமல் இருக்கணும், அதுக்காக ரிப்பீட் பண்ணி திரும்ப பண்ணிட்டே இருந்தோம். அண்ட் அதுக்கப்புறம் கீர்த்தி, தேங்க்யூ கீர்த்தி. இந்த படத்தில் ரொம்ப பெரிய பார்ட் உங்களோடது. அண்ட் நிறைய பேர் சொன்னாங்க கீர்த்தியை விட நீங்கள் அழகாக இருக்கீங்க அந்த கேர்ள் லுக்கில் அப்படின்னு சொல்லி. அதுக்கு ஃபுல் கிரெடிட் சொல்ல முடியாது, பாதி கிரெடிட் கீர்த்திக்கும் போகணும். ஏன்னா அவங்க தான் வந்து அந்த மேக்கப்லாம் கரெக்டாக இருக்கான்னு என்னுடைய க்ளோஸ்அப் வரும்போதெல்லாம் இதை ஆட் பண்ணுங்கள், இதை ஜாஸ்தி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி பண்ணாங்க. ஏன்னா எங்கேயுமே வந்து நான் நல்லா இல்லைன்னு சொல்லிடக்கூடாது. ஏன்னா அதுதான் இந்த படத்தோட பெரிய ப்ளஸ் அப்படிங்கிறத வந்து கீர்த்தி உணர்ந்துருந்தாங்க. அதை உணர்ந்து பண்ணதுக்கு, அதில் எந்த வித ஈகோவும் பார்க்காம பண்ணதுக்கு வந்து அதுக்கு ஒரு ஸ்பெஷல் அப்ரிசியேஷன் இருக்குன்னு நினைக்கிறேன். என்னுடைய அந்த கேரக்டர் ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னா அதுக்கு கீர்த்தியும் ஒரு காரணம். தேங்க்யூ கீர்த்தி. அண்ட் பாக்கி டெஃபினட்டாக வந்து பாக்கின்னு இல்லை, நாங்கள் எல்லாருமே பிசி சாரே சொல்லுவாங்க நான் இன்னும் லேர்ன் தான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி. அப்படி பார்க்கும்போது நாங்கள் எல்லாருமே கற்றுட்டு தான் இருக்கிறோம். இது வந்து ஒரு விஷயம் எடுக்கும்போது இது கொண்டு போய் ஆடியன்ஸ்கிட்ட கொடுக்கலாம், இதில் எதெல்லாம் பிடிக்கல அப்படிங்கிறதான் சினிமா எப்போவுமே. அப்படி தான் நான் பார்க்குறேன். ஏன்னா எனக்கு கற்றுக்கிறதுக்கான இடம் கிடையாது, சினிமாவை கற்றுக்கிறதுக்கான இடம் நான் ஸ்க்ரீனில் பார்த்ததே எனக்கு பிடிச்ச விஷயங்கள் இதெல்லாம் பண்ணால் எல்லாருக்கும் பிடிக்கும்ன்ற நம்பிக்கை தான்.
அப்படி பார்க்கும்போது பாக்கியம் ஒரு அழகான லேர்னிங்கில் தான் இருக்காரு. இந்த படம் அவருக்கு நிச்சயமாகவே பெரிய ப்ரெஷர், எல்லாரையும் ஹேண்டில் பண்ணுன்றதுல. அந்த வகையில் எனக்கு இன்னும் சந்தோஷமான விஷயம், இந்த கேர்ள் லுக் பண்ணுறோம் அப்படின்னும் போது அது யாரும் கிண்டல் பண்ணுற மாதிரி ஆகிடக்கூடாது. எஸ்பெஷலி ஒரு ஹீரோ பண்ணும் பொழுது அது ஏன்னா இந்த ஸ்டேஜுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இது நம்ம ஃபியூச்சரில் போகும்போது அது கிண்டல் பண்ணுற மாதிரி ஆகிடக்கூடாது. ஸோ அந்த கேர்ள் லுக்கை வந்து எவ்வளவு மாஸாக ப்ரெசென்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ அழகாக ப்ரெசென்ட் பண்ணது பாக்கியராஜ் கண்ணன். தேங்க்யூ பாக்கி. அண்ட் அவங்களோட டீம் எல்லாருக்குமே, அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லா என்டையர் டீமுக்கும் என்னுடைய தேங்க்ஸ். அண்ட் அனிருத்துக்கு எத்தனை வாட்டி வேணால் தேங்க்ஸ் சொல்லலாம். ஏன்னா என்னுடைய கெரியரில் வந்து நான் என்னுடைய கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியில் வந்து பண்ணுற படங்களுக்கு மட்டும்தான் அனிருத் மியூசிக் பண்ணியிருக்காரு. நான் ஃபுல் ஃப்ளெஜ்டு ஹியூமர் பண்ணும்போது அனிருத் மியூசிக் பண்ணவே இல்லை. எதிர்நீச்சல் மாதிரி ஒரு மேரத்தான் எடுத்துகிட்டு நான் பண்ணும்போது அனிருத் மியூசிக் இருக்கும். காக்கி சட்டை நான் ஒரு போலீஸ் யூனிஃபார்ம் போடும்போது அனிருத் மியூசிக் இருக்கும். நான் ஒரு கேர்ள் ட்ரெஸ்ஸிங் பண்ணும்போது, ஏன்னா அவர் என்றைக்குமே நான் கம்ஃபர்ட் ஜோனில் விடவே இல்லை. அழகாக நாங்கள் 2 பேரும் சேர்ந்து ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டு காமெடி ஸ்டோரி எடுத்துகிட்டு அதில் அவரோட சாங்ஸை வச்சு கொண்டு போயிருக்கலாம். பட் எப்போல்லாம் இப்படி ஒரு 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 பரிச்சார்த்தமான முயற்சி எடுக்கும் பொழுதெல்லாம் அதுக்கு பின்னாடியும் கூடவும் நிற்கிறது அனிருத் தான். தேங்க்யூ அனிருத், எப்போவுமே நீங்கள் சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கு. அண்ட் ஃபைனலாக பிசி சார், தேங்க்யூ சார் ஃபார் கம்மிங். உங்களுக்கு நிறையா தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டே தான் இருக்கணும். இது வந்து எங்களுக்கு கிடைச்ச மிகப்பெரிய பாக்கியம் உங்களுடைய சினிமாட்டோகிராஃபியில் இருக்கிறதுக்கு. நான் ரொம்ப நல்லா இருக்கேன். சரண்யா மேம் வந்தவுடனே சொன்னாங்க செம்ம ஹேண்ட்ஸமாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி. அதுக்கு காரணமானவங்க சார் வந்துக்கிட்டே இருக்காங்க பின்னாடி அப்படின்னு சொல்லி. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது படமாக பார்க்கும்பொழுது. ஒவ்வொரு ஃப்ரேம்லேயும் நம்ம அழகாக தெரிகிறோம் அப்படின்னும் போது, ஏன்னா எனக்கு என்றைக்குமே லைஃப்பில் நம்பிக்கையே இருந்ததில்லை நான் நல்லா இருக்கேன் அழகாக இருக்கேன் அப்படிங்கிறது. என்னால் நல்லா காமெடி பண்ண முடியுன்ற நம்பிக்கையை மட்டும்தான் தூக்கிட்டு வந்துட்டு இருக்கேன். நானும் ஸ்க்ரீனில் நல்லா தான் இருப்பேன் அப்படின்றத வந்து இந்த முழு படமும் பார்க்கும்போது உணர வச்சது பிசி ஸ்ரீராம் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ சார். வேறு யாரையும் மிஸ் பண்ணியிருக்கேன்னு தெரியல. முத்துராஜ் சார் அண்ட் கமலக்கண்ணன் சார் எல்லாருக்கும் நன்றி. ஃபைனலாக என்னுடைய தயாரிப்பாளர் ஆர்டி ராஜா சார். நான் இன்னைக்கு இந்த மேடையில் வந்து நான் படத்தை பார்க்கும்போது நான் இன்னும் இங்கே இப்படி பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற எனக்கு சில சஜஷன்ஸ் இருந்திருக்கும். கீர்த்திக்கு இருந்திருக்கும், பாக்கிக்கு இருந்திருக்கும், இப்படி பண்ணியிருக்கலான்னு அணிக்கும் இருந்திருக்கும். பட் ஒரு மனிதன் கம்ப்ளீட் பர்ஃபெக்டாக, எனக்கு தெரிஞ்சு எங்களுடைய லெஜெண்டரி டெக்னீஷியன்ஸ்க்கு அப்புறம் ஒரு மனிதன் இந்த ப்ராடக்டை எடுத்ததுலேருந்து முடிவு வரைக்கும் கம்ப்ளீட்டாக அதை கொண்டு போய் சரியாக நிறுத்தினார்னா அது ஆர்டி ராஜா சார். உங்களுக்கு வந்து பெரிய வணக்கம் அண்ட் நன்றி சார். ஏன்னா ரஜினி முருகன் ரிலீஸ் அன்னைக்கு ஞாபகம் இருக்குது, 7 மணிக்கு வந்து ஃபோன் பண்ணேன், ராஜானனுக்கு ஃபோன் பண்ணேன். தெரில சிவா இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை அப்படின்னு சொன்னாங்க. ஸோ என்னுடைய படம் ரிலீஸ் அன்னைக்கு காலையில் 7 மணிக்கு என் படம் ரிலீஸ் ஆகுமா ஆகாதான்ற ஒரு தவிப்பு இருக்குது பார்த்தீங்களா. எந்த தவறுமே எங்கள் டீமோ நாங்களோ செய்யாமல் அந்த தவிப்பு இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு படத்தை மட்டுமே எடுத்துக்கிட்டு அதையே சுற்றி ஓடி வேலை செஞ்சு அந்த வலி தேவையில்லை. அப்படி ஒரு வலி அவசியம் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அப்படி அந்த வலி எதுவுமே கொடுக்காம எனக்கு எந்த ஸ்ட்ரெயினும் கிடையாது. நான் 18 மணி நேரம் ஷூட்டிங் போயிட்டு நான் போய் குழந்தையோட விளையாடலாம். ஆனால் அந்த மனிதரை நான் அவங்க ஃபேமிலியோட நான் பார்க்கவே இல்லை நான் இது வரைக்கும். எனக்கு ரொம்ப எமோஷ்னலாக இருக்கு. நான் பார்த்துருக்கேங்க நிறையா ப்ரொடக்ஷன் ஹவுஸில் அவரோட டிசைனை வச்சுக்கிட்டு இதை கொடுங்க, இது ஆடுக்கு நல்லாயிருக்கும், இது நல்லாயிருக்கும்னு கெஞ்சிக்கிட்டே இருப்பாருங்க அந்த மனுஷன். நிறையா ப்ரொடக்ஷன் ஹவுஸில் வாசல்லே நிப்பாட்டிருக்காங்க அவரை. ஆனால் அந்த கம்பெனிக்காக மட்டுமே வேலை செஞ்சுருக்காரு. ஏதாவது சொத்து இருக்கான்னு கேளுங்க அந்த மனுஷன்ட்ட, சொந்தமாக கார் இருக்கான்னு கேளுங்க அவர்கிட்ட. இந்த படம் ரிலீஸ் வரைக்கும் எவ்வளோங்க பிரச்சனை கொடுப்பீங்க, யாரெல்லாம் கொடுக்குறீங்கன்னு உங்களுக்கே தெரியும். எவ்வளோ கொடுப்பீங்க? இல்லை விடுங்கண்ணே, நான் ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டு இருக்கேன். தயவு செஞ்சு நான் இங்கே வந்து நானும் அவரோ யாரையும் இது பண்ணுன்றதுக்காகவும் அதுக்காக இந்த படம் எடுக்கவே வரல. ஆடியன்ஸ் என்ஜாய் பண்ணும், அதுக்காக மட்டும்தான் படம் எடுக்க வரோம். அதுக்கு வேலை செய்ய விடுங்க, கெஞ்சி கேட்டுக்கிறேன், வேலை செய்ய விடுங்க. அவரையும் சரி என்னையும் சரி. இன்னைக்கு வரைக்கும் தூங்கலைங்க அவரு, இன்னைக்கு வரைக்கும் தூங்கல. நான் ஆரம்பத்தில் சொன்னதான், நினைச்சிருந்தா 20 கோடி ப்ராஃபிட் எடுத்துட்டு எங்கேயோ போய் செட்டில் ஆயிருந்திருக்கலாங்க அந்த மனுஷன். ஏன் எதுக்கு எனக்கு புரியல. என்ன ஆசைப்படுறோம், வேற ஒன்றும் இல்லைங்க. யாருக்குமே கிடைக்காத ஆப்பர்ச்சுனிட்டிங்க நீங்கள் எல்லாரும் இங்கே இருக்க ஒவ்வொருத்தரும் சேர்ந்து கொடுத்துருக்கீங்க. ஒவ்வொருத்தரும் இங்கே இருக்கிற எல்லாருக்கும் அந்த அந்த எனக்கு கிரெடிட் இருக்கு. நீங்கள் எல்லாம் ஏற்றி கொடுத்ததாங்க இந்த மேடை, நீங்கள் எல்லாருமே கொடுத்ததான். ஆசையாக இருக்கு ஒரு படம் பண்ணலாம், எல்லாரும் என்டர்டெயின் பண்ணலாம், தேட்டரில் போய் எல்லாரும் நல்லா விழுந்து சிரிக்கும் போது அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. இப்படி ஒரு படம் பண்ணலாம் அதே ஆசை தான் அவருக்கும். இப்படி ஒரு டீம் கிடைச்சிருக்கு, பெருசாக ஒரு படம் பண்ணலாம், ஏதாவது பெருசாக பண்ணலாம், என்னைக்காவது ஒரு நாள் வேற ஏதாவது புதுசாக பண்ணிட மாட்டோமா அப்படிங்கிறது தான். நாங்கள் ஒன்றுமே கேட்கல, உதவி எதுவுமே செய்ய வேணாம். உதவியோ இல்லை ஆதரவோ கொடுக்கறதுக்கு பிரசன்ட் மீடியா இருக்காங்க, மக்கள் இருக்காங்க. நீங்கள் படம் நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள், சந்தோஷப்படுறோம், இன்னும் பெட்டராக பண்ண ட்ரை பண்ணுறோம். நல்லா இல்லைன்னு சொல்லுங்கள், திருத்திக்கிட்டு
இன்னும் அதை விட ஸ்ட்ராங்காக உழைச்சி பெட்டரான ப்ராடக்ட் கொடுக்க ட்ரை பண்ணுறோம். ஆனால் வேலை செய்கிறத தயவு செஞ்சு தடுக்காதீங்க. அது மட்டும் தான் நான் ரெக்வஸ்ட்டாக வச்சுக்கிறேன் எல்லாருக்குமே. ரொம்ப பெரிய கஷ்டம் இருக்குங்க எல்லாரும் மாதிரி. உங்களுக்கு தெரியும், நீங்கள் உட்காந்துருக்க அதே இடத்துலேருந்து தான் இந்த மேடைக்கு நான் ஏறி வந்தேன் நான். உங்களுக்கே தெரியும் இந்த இடம் எவ்வளவு கஷ்டம் அப்படின்னு சொல்லி. இதை தக்க வச்சுக்கணுன்றதெல்லாம் இதை தாண்டி நம்ம பெருசாக அப்படி ஆயிரும் இப்படி ஆயிருந்ததுலாம் இல்லை. கிடைக்கிற வாய்ப்பை கரெக்டாக பயன்படுத்திக்கணும். நிறையா காசு கொடுக்குறாங்க, அந்த காசுக்கு நான் வேலை செய்யணும்னு ஆசைப்பட்றேன். எங்கள் எல்லாரையுமே சந்தோஷமாக நிம்மதியாக வேலை செய்ய விடுங்க. அண்ட் ப்ரெஸ் அண்ட் மீடியா உங்களுக்கு பெரிய நன்றி. ஏன்னா ஒரு பெரிய ப்ராஜெக்ட் எடுத்திருக்கோன்னும் போது எங்கள் எல்லாரையும் போய் ஒவ்வொரு வீட்லேயுமோ இல்லை ஒவ்வொரு இடத்துலையும் போய் கொண்டு போய் சேர்க்க முடியாது. அதெல்லாம் நீங்கள் பண்ண விஷயம்தான். நீங்கள் எல்லாரும் கொண்டு போய் சேர்த்துருக்கீங்க. அதுக்கு உங்களுக்கு பெரிய 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 நன்றி. நான் ஆரம்பத்தில் சொன்னது தான், பின்னாடி யாரும் கிடையாது, முன்னாடி இருக்க நீங்கள் மட்டும்தான். சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. டெஃபினட்டாக ஒரு நாள் நீங்கள் எல்லாரும் பெருமைப்படும்படியான ஒரு ப்ராடக்டை இந்த டீம் கண்டிப்பாக கொடுப்போம். நாங்கள் எல்லாருமே சேர்ந்து அந்த நம்பிக்கை இந்த இடத்துல நான் விதைச்சிக்கிட்டு, இந்த ஆரம்பம் ஃபர்ஸ்ட் ஃபிலிம் ரொம்ப முக்கியம் இல்லையா? ஃபர்ஸ்ட் ஃபிலிம் எல்லாருக்குமே ரொம்ப முக்கியம், இப்படி ஒரு கம்பெனிக்கு ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்கு நீங்கள் எல்லாம் இவ்வளோ பெரிய உறுதுணையாக இருந்திருக்கீங்க. உங்கள் எல்லாருக்குமே என்னுடைய பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். சில பேருக்கு பார்க்குறவங்களுக்கு வருத்தம் இருக்கலாம், என்னடா ஏறுற மேடையிலலாம் நான் அழுகிறேனேன்னு சொல்லி. தப்பான ஒரு விஷயம் பண்ணிட்டு அழுதாதான் தப்புன்னு நினைக்கிறேன். நான் உண்மையாக இருக்கேன், யாருக்கும் எந்த கெடுதலும் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அவரும் அப்படி தான் நினைக்கிறாரு, எல்லாருமே அப்படி தான் நினைக்கிறோம். ஸோ அதுக்காக இந்த இடத்துல நான் அழுததுக்கு வருத்தப்படல. இந்த கண்ணீரை தாண்டி எனக்கு ராஜாண்ணனுக்கு என்ன திருப்பி கொடுக்குறதுன்னு தெரில. ஐ வில் பி வித் யூ ராஜாண்ணா. நீங்கள் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை பெருசாக செய்யலாம். நான் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் நான்சி, ஸ்பெஷல் தேங்க்ஸ் உங்களுக்கு. நான்சிக்கு நான் மறந்துட்டேன். சுரேஷ் சந்திரா சார், தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் அஞ்சனா உங்களுக்கும் ஸ்பெஷல் தேங்க்ஸ். அண்ட் சாரி கொஞ்சம் எமோஷனல் ஆனதுக்கு, பட் ஐ ஹாவ் டு. ரொம்ப கஷ்டமாக இருக்குது இங்கே. எல்லாரும் நினைக்கலாம் ரொம்ப ஹிட் வந்துட்டுருக்கு நிறையா அப்படிங்கிறது. இங்கே அதுதான் பெரிய பயத்தை கொடுக்குது. ஏன்னா இது ஏதோ நான் யார்கிட்ட இருந்தோ ஒரு ஹிட்டை திருடிட்டு வரேன்ற மாதிரியே இருக்குது. அப்படி கிடையவே கிடையாது. ரொம்ப போராடி 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 தான் இந்த ஒவ்வொரு ஹிட்டுக்கும் பதட்டப்பட வேண்டியிருக்கு. 6 மாதம் சும்மா உட்காந்துருந்தேன் நான். அந்த டைமில் 2 படம் பண்ணியிருந்துருக்கலாம் சும்மா ஜாலியாக. அப்படி பண்ண விருப்பம் இல்லை, சந்தோஷமாக பண்ண முடியல. இதில் டெய்லி 20 மணி நேரம்லாம் ஒரு நாள் நான் ஷூட்டிங் பண்ணியிருக்கேன். டயர்டாக இருந்திருக்கேனே தவிர சோகமாக நான் இருந்ததே இல்லை இந்த ஒரு நாள் ஷூட்டிங்லேயும். நான் இப்படியே தான் எல்லா படங்களும் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஹிட், சூப்பர் ஹிட், பிளாக் பஸ்டர் சரியில்லை, எல்லாத்தையும் நீங்கள் சொல்லுங்கள். அதை திருத்திக்கிட்டு பண்ணுறதுக்கு நாங்கள் எல்லாருமே தயார். ஸோ ஒன்ஸ் அகெயின் இங்கே வந்திருக்கிற எல்லாருக்கும் பெரிய 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 நன்றி. தேங்க்யூ ஸோ மச். அதாவது சிவா அவர்கள் சொன்ன மாதிரி ராஜாண்ணா பேச வைக்கணும் நாங்கள் எவ்வளோ ட்ரை பண்ணோம். பட் ஆனால் அவர் வேலை மட்டும்தான் எப்போவுமே பேசும். அவர் பேசுறது ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ அவருக்கு டெஃபினட்டாக ஹி டிசர்வ்ஸ் அ பிக் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ். தயவு செஞ்சு ஒரு முறை எல்லாரும் ராஜாண்ணாக்காக. ஆன் அ வெரி பர்சனல் நோட், எந்த ஆடியோ லான்ச்சுக்கும் போனாலும் எந்த ஆங்கரும் இந்த டீம் நல்லா பண்ணியிருக்காங்க, அவங்க நிறைய உழைப்பு போட்டிருக்காங்க அப்படின்னு தேர்ட் பார்ட்டியாக தான் பேசுவோம். பட் ஆனால் இந்த ஆடியோ லான்ச் வரும்போது தான் நானே எங்கள் டீம் நாங்கள் அப்படின்னு ஹி ஹஸ் மேட் அஸ் ஃபீல் ஆஸ் அ பார்ட் ஆஃப் த ப்ரொடக்ஷன் ஹவுஸ். எங்களோட டீமில் எங்கள் ஃபேமிலியில் ஒருத்தங்க அப்படிங்கிற மாதிரி தான் என்னையும் சேர்த்து இந்த லெவல்லையும் வச்சிருக்காரு. தேங்க்யூ ஸோ மச் ராஜா அண்ணா. அண்ட் அந்த கம்ஃபர்ட் ஜோன் தான் இவ்வளோ பெரிய சக்ஸஸ் வரத்துக்கு காரணம். ஸோ த ஹோல் டீம் கண்டிப்பாக ராஜாவோட லீடர்ஷிப்பில் இன்னும் நிறைய தூரம் ட்ராவல் பண்ண போகிறாங்க. பெரிய பெரிய சக்ஸஸஸ் கொடுக்க போகிறாங்க. அதுக்கு நீங்கள் இதே மாதிரி சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டுக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீயிங் ஹியர். அண்ட் தெர் இஸ் அ ஃபோட்டோ ஆப்பர்ச்சுனிட்டி. கண்டிப்பாக நீங்கள் அந்த குரூப் பிக்சர்ஸ் கிளிக் பண்ணிக்கலாம். இதே மாதிரி உங்களோட கண்டினியூஸ் சப்போர்ட் எங்களுக்கு தேவை அப்படிங்கிறதையும் கேட்டுக்கிறோம். ஹாவ் அ குட் ஈவினிங் பீப்புள். தேங்க்யூ.